எரேமியா 30:8. எரேமியா 30:8. எல்லாம் வேதத்தை திருப்பி கொடுங்க அப்படியே கரெக்டாக. செருபாபேல் யார்? இத்தனை நாள் செருபாபேலை பற்றி சொன்னாருன்னு உங்களுக்கு புரியும், தெரியும். ஆனால் என்ன சொன்னார், ஏன் சொன்னார் தெரியாது. ஏன் செருபாபேல்? செருபாபேல்னா யார்? யார் சொல்லுங்க. செருபாபேல்னா யாரு? உங்கள் பக்கத்து வீட்டில் குடியிருக்காரா? எங்கே இருக்காரு? கூட வேலை பார்க்குறாரா? எங்கே இருக்கார்? சத்தமாக சொல்லுங்க. செருபாபேல் யார்? ஒருத்தவங்க சொல்கிறாங்க பைபிளில் இருக்காரு. தெரில, ஆக மொத்தம் யாருன்னே தெரில. அதான் இப்போ சொல்ல வரேன். செருபாபேல் யாரு? ஏன் கர்த்தர் அவன்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னாரு அப்படின்றத பார்க்கலாம். அல்லேலூயா. செருபாபேலை பத்தி எரேமியா 30:8. சத்தத்தை உயர்த்தி, அந்நாளில் நான் அவன் நுகத்தை கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் முதுகில் உள்ள நுகத்தை, நுகம் என்பது உங்களுடைய வேதனைகள், பிரச்சனைகள், கண்ணீர், கவலைகளை குறிக்குது. கர்த்தர் அதை உடைக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா, என்னோட நுகத்தை நீர் உடைக்க போகிறீர். ஹல்லேலூயா. என்ன பண்றாங்க அப்படின்னா, 70 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் அடிமையா இருக்காங்க. நல்லா நீங்க கவனிக்கணும். நீங்க கவனிச்சா மட்டும் தான் செய்தி புரியும். நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. சுத்தமாக புரியாது, ஒன்றுமே புரியாது. நல்லா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து என் கூட வாங்க. 70 வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே போய் அடிமையாக இருக்காங்க? எகிப்திலையா? அது பழைய கதை. எகிப்து. நான் சொல்கிறது பாபிலோனில். சரிங்களா? தெளிவாக கேள்வி கேட்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் யூதேயா தேசத்திலிருந்து, எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டார்கள். சரிங்களா? எத்தனை வருஷம் அடிமையாக இருந்தாங்க? 70 வருஷம். சரிங்களா? அந்த நேரத்தில் தானியேல் ஒரு ஜெபம் செய்கிறார். நீங்கள் வாசிக்க வேணா, தானியேல் 9. தானியேல் ஒரு நீண்ட ஜெபம் செய்கிறார். நாங்கள் சிறையில் இருக்கிறோமே, எப்படி இங்கிருந்து பாபிலோனிலிருந்து எப்பொழுது நாங்கள் எங்கள் பட்டணத்துக்கு, யூதேயா பட்டணத்துக்கு, எங்கள் சொந்த ஊருக்கு எப்பொழுது போவோம்? அடிமையா இருக்கிறோமே, இவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு இருக்கோமே, எப்பொழுது நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு போவோம் என்று நீண்ட ஜெபம் செய்யும் பொழுது பரலோகத்திலிருந்து தூதனானவர் இறங்கி வந்து என்ன சொல்றாரு? தானியேல் ஆகிய உத்தம புருஷனே, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. எப்ப கேட்கப்பட்டுச்சு? நீ ஜெபம் பண்ண உட்கார்ந்த பத்தியா? அன்னைக்கே கேட்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க என்னெல்லாம் ஜெபம் செய்கிறீர்களோ எல்லா ஜெபங்களும் உடனடியாக கேட்கப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட ஜெபம் கேட்கப்படுதுப்பா. நான் என்னெல்லாம் உங்கள்ட்ட ஜெபம் பண்றனோ எல்லா ஜெபங்களும் ஏசப்பா நீர் காது கொடுத்து கேட்கிறீர். அல்லேலூயா. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்க தானியேல், நல்லா நீங்க கூடயே வரணும். தானியேல் 9 நீண்ட ஜெபம் செய்கிறார். சரிங்களா? எரேமியாவுக்கு கர்த்தர் என்ன வார்த்தை சொல்றாருன்னா, இந்த நேரத்தில் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். தானியேல் எரேமியா ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். தானியேல் ஜெபம் செய்கிறாரு. எரேமியாவுக்கு கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறாரு 30:8. அவனுடைய நுகத்தை முறிப்பேன். பாபிலோனில் அடிமையா இருக்கிறான் என்னோட பிள்ளைகள் எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன்? சொந்த ஊருக்கு கூட்டி வந்து சேர்ப்பேன் அப்படின்றாரு. கிட்டத்தட்ட 70 வருஷம் இருந்திருக்காங்க. எரேமியா 29 2 10 தெளிவா போட்டிருக்கு. நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, படிக்க வேணாம். எரேமியா 29 2 போட்டிருக்கு. 70 வருஷம், கிட்டத்தட்ட 70 வருஷம் அடிமையா இருந்திருக்கிறாங்க. 11 பாருங்களேன். 11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் சொல்றாரு. அந்த எரேமியாட்ட வாக்குத்தத்தத்தை சொல்றாரு. அப்பா, என்னோட ஜனங்கள் 70 வருஷம் அடிமையா இருக்காங்க. இப்ப சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உங்களுக்கு அடிமையா இருக்கீங்க, அடிமைப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை விடுவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் சொல்கிறார். உங்களை குறித்த கர்த்தர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, பிரம்மாண்டமான திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அவைகள் தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள், சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அடிமைத்தனம்? 70 வருஷம் எதுக்கு அடிமையா போனாங்க? யாருக்கா தெரியுமா? ஏன் அடிமையா போனாங்க? தெரிஞ்ச கதை தான். கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் செய்கிறாங்க,
இந்த காலத்துல எடுத்துக்கங்க, டிவி பார்க்கறாங்க, சினிமா பார்க்கறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க. இதே மாதிரி பழைய காலத்துல டிவிலாம் இருந்திருக்காது. என்ன பண்ணிருப்பாங்க? கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிருப்பாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருந்திருப்பாங்க. அதனால தான் அடிமையா போனாங்க. அல்லேலூயா. நல்லா புரியுதா உங்களுக்கு? சரி, ஏசப்பாவுக்கு முன் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இயேசுவுக்கு முன் ஏசப்பா பிறக்க போறாரு. ஏசப்பா எப்ப பிறந்தாரு? 2023 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா பிறந்திருக்காரு. ஏசப்பா பிறப்பதற்கு 600 வருஷங்களுக்கு முன்பாக, நல்லா தெரிஞ்சுக்கங்க, 600 வருஷத்துக்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்திருக்குது. எங்க நடந்திருக்கு அப்படின்னா, ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி, சரிங்களா, 600 வருஷத்துக்கு முன்பாக இந்த விஷயம் நடந்திருக்கு. முக்கியமான காரியங்கள் நல்லா நீங்க காது கொடுத்து கேட்டுக்கங்க. நீங்க எழுதிக்கங்க தலைப்பு, பாபிலோனுக்கு சிறை பிடிப்பு அப்படின்னு தலைப்பு போட்டுக்கங்க. ஒரு தலைப்பு எழுதிக்கங்க, பாபிலோனுக்கு சிறை பிடிப்பு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெளிவா தெரியுதா? புரியலன்னா கையை மட்டும் தூக்கிடுங்க டக்குன்னு. நான் அப்படி திருப்பி சொல்றேன். யாருக்குமே புரியலையா? அட்லீஸ்ட் புரியுதா? புரிஞ்சானாச்சும் கை தூக்குங்க. ஒருத்தர் கூட புரியலையா? ஐயோ, உழுந்து பேசுறேனே. நல்லா நீங்க கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். நல்லா என் கூடயே வாங்க. எதை பற்றி பிரசங்கம் பண்ணுறேன்? பாபிலோனில் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறை பிடிச்சு போயிருக்காங்க 70 வருஷம். இது மட்டும் தான் தெரியும். இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். தெரியாது. நான் ஒன்றும் சொல்லவே இல்லையா? வெரி குட். நல்லா தெரிஞ்சுக்கங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம்? 600. ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்பாக 600 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். நீங்கள் தலைப்பை என்ன எழுதிருக்கீங்க? பாபிலோனுக்கு சிறைப்பிடிப்பு. அதுங்களா? பாபிலோனுக்கு சிறைப்பிடிப்பு. எப்படி போயிருக்காங்கன்னா, 3 பார்ட்டா போயிருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிப்பு எப்படி போயிருக்காங்கன்னா 3 பகுதியா. நீங்க நல்லா முக்கியமான விஷயம் நல்லா கவனிச்சீங்க. சூப்பரான இது மேட்ரு. தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட நீங்க எழுதிக்கங்க. முதல் பாதி, ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் இல்ல, ஃபர்ஸ்ட் குரூப்னு போட்டுக்கங்க. 3 குரூப்பா பிரிஞ்சு போயிருக்காங்க. எங்க? அடிமையா. நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்கள் யூதேயால இருந்து பாபிலோனுக்கு 3 விதமாக போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் போயிருக்கான்னு பார்க்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாரிலும் துரை மக்களிலும், முக்கியமான வார்த்தை மட்டும் படி, அந்த வாலிபர்கள் பத்தி போட்டிருக்குமே, அழகானவர்கள். நல்லா கவனிச்சீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் போயிருக்காங்க. யாரெல்லாம் போயிருக்கா? அழகானவர்கள், யாதொரு மாசு இல்லாதவர்கள், எந்த ஒரு உடம்புல குறை இல்லாதவர்கள், சகல ஞானத்திலும் தேறினவர்கள், ஞானத்திலே தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணரும், ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் 3 பகுதி பிரிஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் யாரு? அழகான வாலிபர்கள். எங்க வேலை செய்யறதுக்கு? ராஜாவோட அரண்மனையில வேலை செய்யறதுக்கு. எந்த ராஜாவோட அரண்மனையில? பாபிலோன் ராஜாவுடைய அரண்மனையில் வேலை செய்வதற்கு முதலாவது ஒரு குரூப் போயிருக்கு. கிமு 605 எழுதிக்கங்க. கிமு கிறிஸ்துவுக்கு முன்பாக, ஏசப்பாக்கு முன்பாக 600 வருஷத்துக்கு முன்பாக. அதுங்காட்டியுமா இப்பதான் ஆரம்பிச்ச செய்தி, அதுங்காட்டி வாய பிறந்துருச்சு. ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்பாக 600 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் சொல்லியிருக்கேன். 605 கிமு 605ல தானியேலும் ஒரு சில வாலிபர்களும் போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் குரூப் போயிருக்காங்க. ரெண்டாவது குரூப் செகண்ட் குரூப் எழுதிக்கங்க. ரெண்டாவது குரூப் கிமு 597. கிமு 597 கிறிஸ்துவுக்கு முன் 597ல யார் போயிருக்கா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி இருக்கார்ல, எசேக்கியேல் தீர்க்கதரிசி. யாரெல்லாம் அடிமையா போயிருக்காங்க பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி மற்றும் 11000 பேர். எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு என்னைய பாருங்க, கடைசியா உங்களுக்கு நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல யார் போயிருக்கா? தானியேலும் ஒரு கும்பலும் போயிருக்கு. அவங்களாம் ராஜா வீட்டில் வேலை செய்யறதுக்கு ரொம்ப அழகானவர்கள், படித்தவர்கள், சூப்பரா பாருங்க. அடிமையா கூட்டு போறதுலயும் நல்லதான் முதல்ல தூக்கிட்டு போயிருக்கான் பாருங்க. ரெண்டாவது குரூப் யார் போயிருக்கா? கிமு 597ல எசேக்கியேல் தீர்க்கதரிசி. எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு புக் படிக்கிறீங்களா பைபிள்ல? எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் 11000 ஜனங்களும் போயிருக்காங்க. மூன்றாவது குரூப் எழுதிக்கங்க. மூன்றாவது குரூப் எப்படி போயிருக்காங்க அப்படின்னா கிமு 568. கிமு 568 எரேமியா தீர்க்கதரிசியை கூட்டு போயிருக்காங்க. 3 தீர்க்கதரிசிகள் எங்க இருந்து எழுதியிருக்காங்க? பாபிலோனில் அடிமைத்தளத்திலிருந்து தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. அல்லேலூயா. தானியேல் புக்கு, எசேக்கியேல் புக்கு, எரேமியா புக்கு, இவங்க 3 பேரும் எங்க இருந்து எழுதியிருக்காங்க? பாபிலோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து. கிமு 586 எரேமியா தீர்க்கதரிசி அங்க போயிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 3 விதமான கும்பல் போயிருக்கு. மீதி எல்லாத்தையும் கூட்டு போயிட்டான்.
இந்த 3வது டைம் கூப்பிடும்போது எரேமியாவை கூட்டு போயிட்டான், இன்னும் கொஞ்சம் நபர்களை கூட்டு போயிருக்காங்க. இது எல்லாமே எந்த வருஷத்துக்குள்ள நடந்திருக்கு? 70 வருஷத்துக்குள்ள நடந்திருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியுதா? அடிமையா போயிருக்காங்களா 70 வருஷம், அதுல 3 குரூப் போயிருக்கு. இந்த எல்லா சம்பவமும் அந்த 70 வருஷத்துக்குள்ள நடந்த சம்பவம். சரிங்களா? இப்போ என்ன பண்றாங்க? இதற்கு முன் இஸ்ரவேலர் எங்க அடிமையா இருந்தாங்க? எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. சரிங்களா? உண்மையாய் இருக்கவில்லை, கர்த்தரை தேடவில்லை, அதனால அடிமையா இருந்தாங்க. 70 வருஷம் அடிமையா இருந்த எரேமியா தீர்க்கதரிசி கேட்கிறாரு ஏசப்பாட்ட, ஆண்டவரே எது வரைக்கும் நாங்கள் அடிமையா இருப்போம்? எத்தனை வருஷம் எங்கள் முன்னோர்களை கூட்டு போயிட்டாங்க, இப்ப எங்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி அங்க இருந்து அழுது ஜெபம் செய்யும் போது எரேமியா 25:11 என்ன போட்டிருக்கு? எரேமியா 25:11, இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாலும் ஆகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாய் பாபிலோன் 70 வருஷம் பாபிலோன் இருக்காங்களேன்னு கேட்டதுக்கு 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் நல்லா கவனிக்கணும். முக்கியமான வார்த்தை எரேமியா 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். மகிழ்ச்சியின் சத்தத்தையும், நல்லா கவனிங்க, மகிழ்ச்சியின் சத்தத்தையும், சந்தோஷத்தின் அது சத்தத்தையும், கழட்டிட்டு படி, சத்தமா படி, அது கழட்டிட்டு படி, சத்தமா படி. மகிழ்ச்சியின் சத்தத்திலும், சந்தோஷத்தின் சத்தத்தையும், மணவாளனின் சத்தத்தையும், ஆ. மணவாட்டியின் சத்தத்தையும், இயந்திரத்தின் சத்தத்தையும், முடிந்த அன்றைய தினம் இருக்கும். 70 வருஷம் முடிந்த அன்றைய தினம் இருக்கும். எரேமியா 29ஆம் அதிகாரம் 10-11. எரேமியா 29ஆம் அதிகாரம் இல்ல 29 பாருங்க, 29:10-11. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு, நல்லா கவனிங்க, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு. நல்லா கவனிங்க, இதே மாதிரி இந்த வசனத்தை எங்க படிச்சிருக்கீங்க? எங்க படிச்சிருக்கீங்க? எவ்வளவோ செய்தி கொடுத்துருக்கோம், வச்சு சாத்திடுவேன். இதுக்கு முன்னாடி என்ன இதே எங்க படிச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தைய? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருக்கும் பொழுது 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே படிச்சீங்களா, படிக்கலையா? பாஸ்டர்மா எல்லாத்துக்கும் ஒரு அடி முடிஞ்சவன போட்டுருங்க கொச்சு எடுத்து. ஒரு கேட்டா உங்களுக்கு ஒரு பதில் தெரியல, நீங்க இத்தனை வருஷம் எதுக்கு சபைக்கு வரீங்க? 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில இருந்து கூட்டு வந்தாரு. அதே போல இங்க ஒரு சம்பவம் நடக்குது. 70 வருடம் முடிந்த உடனே நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து, கர்த்தர் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படி, ஆமென், உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருல, நுகத்தை முறிப்பேன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருல, அந்த வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. என்னை பாருங்க, இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. உங்களுக்குன்னு ஒரு கஷ்டப்படுறீங்களா? ஒரு காலங்கள் வச்சிருக்கிறாரு, கொஞ்ச நாள் நீ கஷ்டப்படணும் அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு தலையில எழுதி வச்சிருக்கு, தலைவிதின்னு சொல்றாங்க, எழுதி வைத்திருக்கு. அதன் பிரகாரம் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிரு, உன்னுடைய நுகத்தை முறிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எப்படி இருக்காங்கன்னா, 70 வருஷம் ஜெயில இருந்துட்டு வெளியே வந்தா எப்படி இருக்கும்? ஒருத்தர் ஜெயில் கைதி 10 வருஷம் ஜெயில் தண்டனை போயிட்டு வெளியே வராங்க. அதே போல ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறது போல ஒரு ராஜா வந்து அவங்கள விடுவிக்கிறாரு. அந்த ராஜா பேரு கோரேஸ். நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், கோரேஸ் ராஜா. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இவங்க அடிமையா போனது எங்க? பாபிலோனுக்கு. அந்த பாபிலோன் இருக்கான்ல, அவன் பெர்சியான்ற ஒரு ராஜாட்ட போய் மாட்டிக்கிட்டான். அதெல்லாம் நீங்க நல்லா புரியுதா? யூதயாச்சனம் ஏசப்பாவோட பிள்ளைங்க பாபிலோன்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. அந்த பாபிலோனை ஒருத்தன் பிடிச்சான். யாரு? பெர்சியா ராஜா கோரேஸ். எழுதி வச்சுக்கோங்க, கோரேஸ்ன்றது முக்கியமான கேரக்டர் இந்த இடத்துல வராரு. சரிங்களா? அவன் என்ன பண்றான், இந்த 3 குரூப்பையும் வெளியே விடுறான். ஏற்கனவே 3 முறை உள்ள போனாங்கல்ல, புரியுதா புரியலையா? 3 பகுதியா உள்ள போனாங்கல்ல, திருப்பி 3 பகுதியா வெளியே அனுப்புறான். அது எப்படின்னு பாருங்க, எழுதிக்கங்க. ரிலீஸ் ஆகுறாங்க 3 குரூப். எப்படி? கிமு 538, கிமு 538 எழுதிக்கங்க. ரிலீஸ் ஆகுறாங்க. அந்த நாட்டுல இருந்து ஊருக்கு வராங்க. எப்ப வர்றாங்க? கிமு 538. யாரு வரா அப்படின்னா அந்த இடத்துல கேரக்டர் யார் வரா? பேர் என்ன போட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பேரு இப்ப வராரு நம்ம தலைவர். இதுக்கு இந்த செருபாபேல்னு சொல்றதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு 1000 பேர் கதை சொன்னேன். செருபாபேல் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதுக்காக தான் இவ்வளவு பெரிய மேட்டர் சொன்னேன். கிமு 538 அடிமைத்தனமாகிய பாபிலோனிலிருந்து ஒரு குரூப் வெளியே வருது. யார் ரிலீஸ் பண்ண சொல்றா? பெர்சியா ராஜா ரிலீஸ் பண்ண சொல்றாரு.
பெர்சியாவோட ராஜா கோரேஸ் ரிலீஸ் பண்ண சொல்றாரு. ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்தவங்க யாரு? செருபாபேலும் 50,000 பேரும். எழுதிக்கங்க, செருபாபேல் மற்றும் 50,000 பேர். எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். செருபாபேல், யெஷுவா, நெகேமியா. வந்துருச்சா? நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் வெளியே வராங்க. சரிங்களா? அடுத்தது 2வது குரூப், செகண்ட் குரூப் வெளியே வராங்க. யாரு? கிமு 457. கிமு 457. இப்ப யார் வெளியே வரா அப்படின்னா எஸ்ரா வெளியே வரார். எஸ்ரா பேர் கிமு 457, அதாவது 457ல 2வது குரூப் வெளியே வந்துருச்சு. எழுதி வச்சுக்கோங்க, எஸ்ரா 7:1ல 2வது குரூப் வெளியே வருது. 3வது குரூப் யாருன்னு பாருங்க. 444 கிமு 444ல நெகேமியா மற்றும் மீதி இருக்கிற அனைவரும் வந்துட்டாங்க. 3 குரூப் உள்ள போனாங்க, 3 குரூப் வெளியே வராங்க. சரிங்களா? உள்ள போனவங்களை பத்தி நமக்கு மேட்டர் இல்ல. 70 வருஷம் அடிமையா இருந்தாங்க. வெளியில வந்த செருபாபேலை பத்தி மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். செருபாபேலுக்கு அறிமுகம் கேட்டீங்க, சொல்லியாச்சு. வெளியில வந்த ஃபர்ஸ்ட் நபரு செருபாபேல். 2வது நபரு செகண்ட் குரூப் யார் வந்திருக்கா? எஸ்ரா. 3வது யார் வந்திருக்கா? நெகேமியா தீர்க்கதரிசி. சரிங்களா? இவங்க எல்லாமே பாபிலோனுடைய அடிமைத்தன வீடாகிய அங்க அடிமையா இருந்தவங்க. எல்லா காரியங்களும் 70 வருஷத்துல நடந்த விஷயம். சரிங்களா? 70வது வருஷம் நடந்த விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுல ரொம்ப முக்கியமானது யார் அப்படின்னா எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்தில். நல்லா கவனிச்சீங்க. இப்ப யார் வராங்க? கோரேஸ். சரிங்களா? கோரேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியங்கள். இந்த கோரேஸ்ன்ற ராஜா என்ன பண்றாரு? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே கர்த்தர் அந்த ரட்சிக்கப்படாத ஒருத்தன், நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவன் கிறிஸ்தவன், இயேசுவை தெரியாது, அவனுக்கு யாரையுமே தெரியாது, அவன் மற்ற மதத்தினர், அவனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து கொண்டு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு நல்லா கவனிங்க. இப்பதான் வருது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கல, பிந்தின ஆலயத்தின் மகிமை இருக்குல்ல, இப்பதான் இங்க வருது. இந்த கோரேஸ் ராஜாவுக்கு எருசலேம் தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. யாருக்குங்க கொடுக்கிறாரு? யோசிச்சு பாருங்க. அவன் ரட்சிக்கப்படாதவன், அவன் மற்ற மதத்தினர், அவனுக்கு இயேசுவை தெரியாது. ஆனாலும் கர்த்தர் அவனுடைய இருதயத்துல ஏவி இந்த ஜனங்களை விடுதலை செய். நல்லா தெரிஞ்சுக்கங்க. போய் மாட்டிக்கிட்டாங்க அடிமைகள். அவங்கள எதுக்கு ரிலீஸ் பண்ணணும்? அவசியமே இல்லை. கர்த்தர் அவனோட மனசுல பேசி பாபிலோன்ல 70 வருஷம் அடிமையா இருக்காங்கப்பா என் பிள்ளைங்க, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி அவங்க போயிட்டு அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டணும்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசிக்கு இந்த கோரேஸ் ராஜாவுக்கு கர்த்தர் வெளிப்படுறார். அல்லேலூயா. ஒரு தரிசனம் காண்றான். உங்களுக்கு தெரியும், அந்த தரிசனத்துக்கு தான் விளக்க சொல்லியாச்சு. தலை பொண்ணு தெரியுமில உங்களுக்கு, மார்பு வெள்ளி, வயிறு வெண்கலம், தரிசனத்துல பார்க்கறான். கால் இரும்பு, பாதரட்சை இரும்பும் களிமண்ணும். இப்ப நம்ம எதுல இருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே காலங்களை குறிக்குது. நம்ம எந்த காலத்துல இருக்கோம் அப்படின்னா பாதரட்சையின் காலத்துல இருக்கோம். இரும்பும் களிமண்ணும். இரும்பு என்பது கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை குறிக்கிறது. களிமண் என்பது அவிசுவாசிகளை குறிக்குது. நல்லா புரியுதா? நல்லா சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம கடைசி கட்டத்துல இருக்கோம். எல்லா காலங்களும் போயிருச்சு. நீங்க பைபிள் நல்லா படிச்சா நான் சொல்றது உங்களுக்கு புரியும், இல்லைன்னா பேன் தான் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. பைபிளை நல்லா படிச்ச ஒரு சில பேருக்கு நான் சொல்ற காரியங்கள் சூப்பரா புரியும். இப்ப நம்ம பாதரட்சி காலத்துல இருக்கோம், கடைசி காலத்துல இருக்கோம். ஏசப்பா வரப்போறாரு. ஒரு பெரிய கல் உருண்டு அந்த சிலையை உடைத்தது. அந்த பெரிய கல் தான் யாரு? மூளைக்கு தலைக்கல் ஆகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரப்போறாரு. நான் சொல்றது நல்லா புரியுதா? வீட்டுல போய் தானியேல் புக்லாம் நல்லா நீங்க படிங்க. அந்த பாதரட்சி காலத்துல தான் இருக்கும். இரும்பும் களிமண்ணும். சபையில பாதி பேர் கர்த்தர் மேல் விசுவாசமா இருப்பாங்க, களிமண் பாதி பேர் அவிசுவாசமா இருப்பாங்க. அந்த காலத்துல இருக்க போறோம். கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் நம்மளை அழைத்து செல்ல போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். இந்த கோரேசை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 60 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசி சொல்றாரு. இந்த 70 நல்லா கவனிங்க, 70 வருஷம் அடிமையாய் போறதுக்கு முன்பாக ஏசாயா, இவன் பிறக்கவே இல்லை, இந்த கோரேஸ் ராஜா பிறக்கவே இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி 60 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கோரேசை பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. என்ன உரைக்கிறாரு? ஏசாயா 44:28.
ஏசாயா 44:28 கோரேசை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வாக்குத்தத்தம், அவன் என் மேய்ப்பன், அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி, அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி, தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று நீ சொல்லி, அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் ஓ நிறைவேற்றுவான். கர்த்தர் சொல்றார் இந்த கோரேசை குறித்து, எனக்கு பிரியமானதை எல்லாம் இவன் நிறைவேற்றுவான். கரங்களை உற்சாகமா தீர்க்கதரிசனம் மேம்படுத்துங்க. யாரை பத்தி இங்க தீர்க்கதரிசனம் சொல்றாரு? ரட்சிக்கப்படாதவங்க, அந்நியங்க, நிறைய கஷ்டத்துல காட்டிட்டு முழிச்சிட்டு இருப்பீங்க. இவங்களா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு நினைப்பீங்க. அவங்கள வச்சுதான் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போறாரு. ஒரு பணம் தராம ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டே ஓனர் எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பாரு. இவரா யோ அவரா அவர் சரியான நாள் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அவரை கொண்டு தான் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி இந்த கோரேசை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அருமையா வாக்குத்தத்தத்தை சூப்பரா சொல்லியிருக்கிறாரு. ஏசாயா 45:1-6 படி. ஏசாயா 45, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, அபிஷேகம் பண்ணின என்னுடைய மகனாகிய கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, ஓ ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, ராஜாக்களின் இடைக்கட்டைகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. நல்லா கவனிங்க. அவனுக்கு முன்பாக முக்கியமான வார்த்தை மட்டும் படியா. கதவுகளை திறந்து வைப்பேன். அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறது. அந்த கோரேசை குறித்து கர்த்தர் சொல்றார். நல்லா புரியுதா உங்களுக்கு? யாரை பத்தி இங்க பேசிட்டு இருக்காரு? அடிமையா இருக்கானுங்க அவனுங்க, அதெல்லாம் விடுங்க. இந்த ராஜா தான் ரிலீஸ் பண்ணாரு. அந்த கோரேசை குறித்து கர்த்தர் எவ்வளவு அருமையா பேசுறாரு பாருங்க. நான் உனக்கு முன்னே போய் அவன் என்ன பிளான் பண்ணிருக்கான்? கோயில கட்டணும், எருசலேம் தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி இவன் தான் ஆள் அனுப்புறான். அவனுக்கு முன்பா அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக போய் ஓ கோணர்களை செவ்வையாக்குவேன். உன்னை இந்த கோரேசை சொல்றாரு, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ அறியும்படிக்கு வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து ஓ அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் உள்ள புதையல்களையும் உனக்கு தருவேன். இதை எடுத்து அந்த திருச்சபையை நீ கட்டு. அல்லேலூயா. நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து. எப்படி பாருங்களேன், நம்ம திருச்சபையை கட்டணும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம சபையை கட்டணும் பிளான் பண்றோம். யாரை எழுப்பி இருக்காரு கர்த்தர்? கோரேஸ் யாருன்னே தெரியாது. அதே போல இந்த திருச்சபையை கட்டுவதற்கு தேவையான எல்லா காரியங்கள் பணத்தையும் கர்த்தர் யாரு மூலியமாவது கட்டளையிடுவார். கர்த்தர் ஒருத்தரை வச்சிருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. யார் அந்த கோரேஸ் தெரியல, வெளியில யாரோ ஒரு பெரிய பணக்காரன். அந்த கோரேசினுடைய ஆவியை எழுப்பி கர்த்தர் இந்த வருடத்துக்குள்ளாக திருச்சபையை பெரிதாய் கட்டுவதற்கு அனுக்கிரகம் செய்வார். ஹல்லேலூயா. 22ஆம் வசனம், 23ஆம் வசனம், 24ஆம் வசனம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு பிரச்சனையா? என்ன பாருங்க. உங்களுக்கு கண்ணீரா, கவலையா? எவ்வளோ வேண்டி பார்த்துட்டீங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டீங்க. நீங்க மற்ற மதமா இருக்கலாம், எதோ வேண்டி பார்த்துட்டீங்க. கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்றாரு, பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன். கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்தை படைச்சார், வானத்தை பூமியை படைச்ச சொல்றாரு, நானே தேவன், வேறொருவரும் இல்லை, வேற ஒருத்தரும் கிடையாது. எல்லாம் கல்லு மண்ணு தான், நான் மட்டும் தான் உண்மையான கடவுள். இயேசுன்ற நாமத்தை சொன்னால் எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லாருடைய நாவுகளும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடும். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, ஆமென், இது மாறுவதில்லை. இந்த வார்த்தைகள் மாறுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உடனே இந்த கோரேஸ் என்ன பண்றான்? இந்த ராஜா என்ன பண்றான்? நல்ல மேட்டர் புரியுதா? கர்த்தருடைய பிள்ளைகள் பாபிலோன்ல மாட்டிக்கிட்டாங்க. இவன் போய் அந்த நாட்டை பிடிச்சிட்டான். இங்க இருந்து அடிமையா இருக்காங்க. இவன் நினைச்சா எல்லாத்தையும் அடிமையா வச்சுக்கலாம். ஆனாலும் 70 வருஷம் நீங்க அடிமையா இருக்கீங்களா? சரி, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, பொண்ணு வெள்ளியும் எடுத்து அந்த ஆளுகள்கிட்ட கொடுத்து இங்க இருந்து போய் சபையை கட்டுங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறான். நான் சொல்றேன், நல்லா உங்களுக்கு புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கணும். யார் இந்த செருபாபேல் அப்படின்றதுக்கு தான் மேட்ரு. செருபாபேலுக்கு சபை கட்டுறதுக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த செருபாபேல், இந்த கோரேஸ் தான் தங்கம் வெள்ளி அது இதுன்னு சொல்லி கொடுத்து விட்டு, உங்க கர்த்தர் கொடுக்க சொன்னாருப்பா, கொண்டு போய் கட்டுன்னு சொல்லி முதல்ல யாரை ரிலீஸ் பண்றான்? செருபாபேலை தான் முதல்ல ரிலீஸ் பண்றான். அந்த செருபாபேல் தான் அந்த சபையை கட்டுனவன். செருபாபேலை எலும்பிடு. நல்லா புரியுதா உங்களுக்கு? அந்த திருச்சபையை அஸ்திபாரம் போட்டது செருபாபேல், அவனை அனுப்பியது கோரேஸ். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. என்ன பண்றான், ஒரு லெட்டர் எடுத்து, நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாசிக்க வேணாம், என்னைய பாருங்க. இந்த காலத்துல லெட்டர் எழுதி போடுறாங்க, மாத்திடுறாங்க. பழைய காலத்துல எப்படி லெட்டர் எழுதுவாங்க அப்படின்னா, கல்வெட்டு, கல்லை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அந்த கல் எப்படி இருக்குன்னா பேரல் மாதிரி உருண்டையா இருக்கும், அதுல ஃபுல்லா என்னென்ன எழுதணுமோ எல்லாத்தையும் எழுதி இந்த கல்லை கொடுத்து, இந்த தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் கொடுத்து போய் உங்க திருச்சபையை கட்டுங்கன்னு சொல்லி அருமையா அனுப்புறான். வெளியே வந்தாச்சு. யார் ஃபர்ஸ்ட் வெளியே வந்திருக்கா? இப்ப செருபாபேலும் எத்தனாயிரம் பேர் கூட? 50,000 பேர். செருபாபேலு 50,000 பேர். சரிங்களா? செருபாபேல், கரெக்டாக சொல்றீங்க. யோசுவா ஜனங்கள் எழும்பிடு, அங்க வந்துட்டீங்க நீங்க. சரி, செருபாபேலு 50,000 பேர் வெளியே வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் தான் வெளியே வந்திருக்கு. நல்லா நீங்க கவனிச்சுக்கங்க. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது, எல்லாம் நீங்க தெளிவா கவனிக்கணும். யார் இந்த செருபாபேல்னு பார்த்துட்டு இருக்கோம்? மேட்டர் நல்லா புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல சொல்லுங்க குழம்பிடும் உங்களுக்கு. அப்படியே இருங்க. இப்ப செருபாபேல் வெளியே வந்திருக்காரு, 50,000 பேர் வெளியே வந்திருக்காங்க. 2 குரூப் ஒன்றும் வெளியே வரல, அங்கதான் இருக்கு. பாதியா தானே அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப் தான் வெளியே வந்திருக்கு. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு பாருங்க. எஸ்ரா, இதை யார் எழுதுறா? அந்த சம்பவம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன நீங்க கேட்டீங்கன்னா, எஸ்ரா இருக்கார்ல, செம்ம சூப்பரான தீர்க்கதரிசி. எஸ்ராவை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லவே இல்லை. எஸ்ரா ரொம்ப பெரிய ஆளு, வல்லுநர்னு சொல்றாங்க, பெரிய வல்லுனர், அதிகம் படித்தவன். ஏன் அப்படின்னா, எஸ்ராக்கு முன்பாக நடந்த காரியத்தையும் அவனுக்கு பின்பாக நடந்த காரியத்தையும் தீர்க்க தரிசனமா சொல்றான். அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். வேத பாரகன் எஸ்ரா யாருன்னா ஒரு தீர்க்கதரிசி. சரிங்களா? கோரேஸ் எப்படி ஒரு கேரக்டர் வந்தாரு, அதே போல எஸ்ரான்னு ஒரு கேரக்டர் வந்திருக்காரு இங்க. இவரு தான் இதை எழுதுறாரு. எப்ப எழுதுறாருன்னா, அவருக்கு முன்பாக அவங்க அப்பா காலத்துல, அவங்க தாத்தா காலத்துல நடந்த காரியத்தை, அதையும் அவனுக்கு பின்னாடி நடக்க போற காரியத்தையும் தீர்க்க தரிசனமா எழுதுறார். யார் எழுதுறா? இந்த எஸ்ரா. சரிங்களா? சபையை கட்டினது என்னமோ செருபாபேல். சரிங்களா? இந்த வார்த்தை எங்க இருக்கு அப்படின்னா, ஆகாயில இருக்கு. ஆகாயில இருந்தாலும் எஸ்ரா தீர்க்கதரிசி தான் எழுதுறாரு. இத நடந்த சம்பவத்தை தீர்க்க தரிசனமா எழுதுறாரு. நல்லா புரியல உங்களுக்கு? இப்ப பவுல் ஏசப்பா உங்களை ஏசப்பாவோட 12 சிஷ்யர்கள ஒருத்தர் யூதாஸ் போயிட்டான், காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் யார் அந்த இடத்துல வந்தா? மத்தியாசலாம் விட்டுருங்க, கடைசியா பவுல் தான் வந்தாரு. ஏசப்பா திருவிருந்து கொடுக்கும் பொழுது அந்த அப்பத்தையும் ரசத்தையும் பிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாருல, இதை யார் பார்க்கல? பவுல் பார்க்கல. ஆனா பவுல் தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு. அதே போல எஸ்ரா காலத்துல செருபாபேல், அவங்க தாத்தாவாகிய செருபாபேல் காலத்துல, அவங்க அப்பாவோட காலத்துல நடந்த காரியத்தை யார் தீர்க்க தரிசனமா எழுதுறா? எஸ்ரா தீர்க்க தரிசனமா எழுதுறாரு. அல்லேலூயா. அப்ப எஸ்ரா எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. அல்லேலூயா. அவ்வளவு தாழ்மையுள்ள மனுஷன் அந்த எஸ்ரா. என்ன சொல்லிருக்காரு பாருங்க. ஃபர்ஸ்ட் செட் வெளியே வந்துட்டாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு கும்பல் வெளியே வந்துட்டாங்க. யாரெல்லாம் வந்திருக்கா? அவன் கூட 50,000 பேர் பாக்குறாங்க. எங்க இருந்து எங்க வந்திருக்காங்க? பாபிலோன்ல இருந்து சொந்த நாட்டுக்கு வந்துட்டாங்க, எருசலேமுக்கு வந்துட்டாங்க. இந்த எருசலேம்ல யாரு கட்டின ஆலயம் இருந்துச்சு? சாலமோன் கட்டின தேவாலயம் இருந்துச்சு. அது இடிக்கப்பட்டது. இடிச்சிட்டு தான் அவன் எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கான். தெரியுதா உங்களுக்கு இந்த மேட்ரு? அடிமையா போனாங்களே பாபிலோனுக்கு, போறதுக்கு முன்பாக அவ்வளோ பெரிய சாலமோன் கட்டின தேவாலயத்தை இடித்து தங்கம் வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் திருடிட்டு ஒரு 3 கும்பலை தூக்கிட்டு தான் அங்க போயிருக்கான். பார்க்கறாங்க, ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. ஐயோ, எவ்வளவு பெரிய மகத்தான தேவாலயத்தை இப்படி இடிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாங்களே. செருபாபேலை எழுந்திடு, சபையை கட்டுன்னு சொல்றாங்கல்ல. இப்ப புரியுதா உங்களுக்கு? இடிஞ்சு போன சபையை தான் கட்ட போறாரு இப்ப இவரு செருபாபேல். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? செருபாபேல் நல்லா கேட்டீங்க. செருபாபேல் அந்த இடிஞ்சு போன ஆலயத்தை தான் கட்ட போறாரு. அப்ப பாக்குறாங்க, உள்ள இருக்கவங்க எல்லாமே அந்த தேவாலயம் முழுவதும் இடிச்சு தரமட்டமாக்கப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது பாருங்க. 2ஆம் அதிகாரம் 68. வம்சங்களின் தலைவரில் சிலர் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தபோது, நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் வந்துருச்சு. அதுல யார் வந்தா? செருபாபேல் 50,000 பேர். இதுல இருக்க தலைவர்கள் என்ன பண்றாங்க? நேரா போய் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தபோது, தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தபோது, தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்தில் எடுப்பிக்கும்படிக்கு, தேவனுடைய ஆலயத்தை அந்த ஸ்தானத்திலிருந்து எழுப்பி கட்டும்படிக்கு அதற்கு மன உற்சாகமாய் காணிக்கை. நல்லா கவனிச்சுங்க, என்ன பண்றாங்க? பார்க்கறாங்க, ஃபுல்லா இடிஞ்சு கிடக்குது. உடனே ஒரு பிளான் பண்ண, பாருங்க, வாசிக்காதீங்க, பாருங்க, ஒரு பிளான் பண்றாங்க.
அந்த திருச்சபையை எழுந்து கட்டலாம் என்று சொல்லி முதலாக இந்த தலைவர்கள் வந்து பார்க்குறாங்க. சரிங்களா? அந்த செருபாபேல் வராரு, கூட இருக்கிற நிறைய பேர் சேர்ந்து பார்க்குறாங்க. அவங்க முதலாவது பண்ணது என்னன்னா, சபை கட்டுவதற்கு ஆஃபரிங், காணிக்கை. அது உண்மையான காணிக்கையா இருக்கலாம், இல்லை ஜெப காணிக்கையா இருக்கலாம், பிரேயர், ஏதோ ஒரு காரியத்தை. நம்மளும் திருச்சபையை கட்டுவதற்கு நமக்கு முதலாவது தேவையானது என்ன? ஜெபம். அடுத்தது பணம். கரெக்டா இல்லையா? ஜெபமும் தேவை, பணமும் தேவை. எல்லாம் விளங்கிடுச்சு அவங்களுக்கு. அந்த மூப்பர்கள் எல்லாம் போயிட்டு, செருபாபேல் ஒரு தலைவர்கள்லாம் கூட்டிட்டு போய் பார்க்குறான். ஐயோ, அருமையான ஆலயத்தை இடிச்சு போட்டிங்களே, சரி ஒன்று பண்ணலாம். அந்த ராஜா பணம் கொடுத்துருக்காருல்ல, மக்கள்லாம் பணம் கொடுத்துருக்காங்களா, ஓகே, எல்லாத்திலையும் நிதி கலெக்ட் பண்ணி அந்த திருச்சபையை கட்டுவதற்கு முதலாவது ஜெபம் செய்கிறார்கள், பணத்தை சேகரிக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது பாயிண்ட், 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நீங்க எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து காணிக்கை, சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட், அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் லாஸ்ட் லைன் பலிபீடத்தை மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதி பலிபீடத்தை கட்டினார்கள். இஸ்ரவேலின் தேவனுக்கு பலிபீடத்தை கட்டினார்கள். நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? இடிஞ்சு போன சபையை கட்டலான்னு சொல்லி செருபாபேலும் அவனுடைய கூட்டத்தார் அனைவரும் வந்து என்ன பண்றாங்க? காணிக்கை செலுத்துறாங்க, ஜெபம் செலுத்துறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பலிபீடத்தை கட்டுறாங்க. சபை கட்டப்படல, அஸ்திபாரம் போடப்படல. நல்லா நீங்க கவனிக்கணும். நல்லா புரியுதா? சொல்ற தெளிவா புரியுதா உங்களுக்கு? சபை கட்டப்படல, அஸ்திபாரம் போடல, மரம் இப்படி கிடக்குதே, ஓகே, நிதி பணம் கலெக்ட் பண்ணலான்னு பணத்தை செலுத்தி பணத்தை கலெக்ட் பண்றானுங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஒரே ஒரு பலிபீடம் மட்டும் கட்டுறானுங்க. ஏசப்பாக்கு பலி செலுத்துவதுக்கு பலிபீடம் மட்டும் கட்டுறானுங்க. சின்னதா ஆடு மாடெல்லாம் பலி செலுத்துவாங்கல்ல பழைய காலத்துல. பலிபீடம் மட்டும் கட்டுறாங்க. இன்னும் அஸ்திபாரம் போடப்படவில்லை. சரிங்களா? மூன்றாவது காரியம் பாருங்க. 2 சொல்லிட்டேன். மூணாவது, எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், லாஸ்ட் லைன். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. போட்டிருக்கா? கர்த்தருடைய ஆலயத்தில் இன்னும் அஸ்திபாரம் போடவில்லை. யார் அஸ்திபாரம் போட்டா? பின்னாடி வந்து செருபாபேல் தாங்க போட்டாரு. ஐயோ, அதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதா சொல்றது உங்களுக்கு? எல்லாம் தூக்கத்துல இருக்கீங்க. சுடு தண்ணியை ஊத்த போற மூஞ்சில. ஃபர்ஸ்ட் காணிக்கை. ரெண்டாவது, கேள்வி கேட்கிறேன், முடிக்கட்டும். ரெண்டாவது, பலிபீடம் மட்டும் கட்டுறான். ஆடு மாடு பலி செலுத்துறதுக்கு மொட்டையா இருக்கு. சரிங்களா? 3ஆவது வசனத்துல போட்டிருக்கு, இன்னும் அஸ்திபாரம் போடவில்லை, சபை கட்டப்படவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. 4ஆவது பாயிண்ட். இந்த 3ஆவது பாயிண்ட்ல எடுத்துக்கங்க. பல பேர் இன்னைக்கு ஜெபம் பண்ணியிருப்பீங்க. நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க. பலிபீடத்தை இந்த காலத்துல நம்ம பத்தி பேசுறேன், நம்மளை பத்தி. அஸ்திபாரம் முன்ன போடப்படவில்லை, சரிங்களா, அப்படின்னு போட்டிருக்கு. பல வருஷமா நீங்க சபைக்கு வரீங்க. புதுசா வந்தாங்களா விட்டுருங்க. பல வருஷமா சபைக்கு வர்றீங்க. இன்னும் கிறிஸ்துவுக்குள் சரியான அஸ்திபாரம் போடப்படாமல் நிறைய பேர் இருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சண்டே கிறிஸ்டியனா வரீங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரேயருக்கு வருவேன். இடையில பைபிளை தொட மாட்டேன், பிரேயர் பண்ண மாட்டேன், கொஞ்ச நேரம் கூட ஏசப்பா பாதத்தில் உட்கார மாட்டேன். சர்ச்சு முடிஞ்சோன்னே பைபிளை தூக்கி போட்டுறது வரமா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் பைபிளை தேடுறது. கிளம்பி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பைபிளை காணாமல் எங்கே வச்சேன்னு தெரியலையே. உங்க அம்மா கேட்பாங்க, போன வாரம் வந்து சார் பைபிள் எங்கே வச்ச, அங்கே போய் தேடு. அது தெரிஞ்சா நான் ஏன் ஒன்றை கேட்குறேன் பதில். காலையிலே சண்டை. எதுக்கு? பைபிளை காணான்னு சண்டை. அப்போ சபைக்கு எல்லாம் வரலாம். ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, பலிபீடத்தை கட்டினாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து காணிக்க போடலாம், நல்ல முக்காடு போட்டுட்டு நல்ல பிரேயர்ல வந்து உட்காரலாம். பலிபீடம். ஆனா 3ஆவது பாயிண்ட், இன்னும் அஸ்திபாரம் போடவில்லை. அநேகருடைய இருதயத்தில் கிறிஸ்துவுக்குள் அஸ்திபாரம் போடாமல் இருக்கிறீங்க. இந்த அஸ்திபாரம் போடலன்னா என்ன நடக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். அஸ்திபாரம் போடலை அப்படின்னா ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? இடிஞ்சு விழுந்துரும். அதனால தான் அந்த இடத்துல சொல்றாரு, மத்தேயுல சொல்றாரு, கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் புத்தியுள்ளவன் புத்தியுள்ளவன் மணலின் மேல் கட்டின வீடு ஒரு பெருவெள்ளம் வந்து மண்ணுல வீடு கட்டினா இருக்குமா? வேணாம், வாசிக்க வேணாம். பாருங்க, மண்ணு மேல வீடு கட்டினா இருக்குமா? அடிச்சுட்டு போயிடும். கல்லுல வீடு கட்டினா எவ்வளவு புயல் வந்தாலும் தாங்கும்.
இந்த மணல் மேல வீடு கட்டினவங்க தான் இந்த பலிபீடத்தை மட்டும் செய்யறவங்க. ரெண்டாவது பாயிண்ட் இருக்குல்ல, ரெண்டாவது பாயிண்ட் பலிபீடம். பலிபீடத்தை மட்டும் கட்டி வச்சிருக்காங்கல்ல, அவங்கலாம் மணல் மேல வீடு கட்டினவங்க. ஞாயிற்றுக்கிழமையோட ஞாயிற்றுக்கிழமை வந்து ஜெபம் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க. ஏசப்பாக்கு அவங்களுக்கு டச்சே இருக்காது. ஆனால் எல்லா ப்ரேயர்லையும் கலந்து கொள்கிறவர்கள், வீட்டில் ப்ரேயர் பண்றவங்க, பைபிள் படிக்கிறவங்க, இவங்க எல்லாமே கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர், புத்தியுள்ளவர்கள். அல்லேலூயா. அந்த பாதரட்சையை சொன்னல, இரும்பும் களிமண்ணும், தீர்க்க தரிசனத்துல பாதரட்சை பாதி பேரு இரும்பு வந்து விசுவாசத்தை குறிக்கிறது, கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட அந்த விசுவாசத்தை குறிக்கிறது. அந்த மணல் களிமண் இங்கேயும் மண்ணு இது, இவங்களாம் அவிசுவாசிகள். சபைக்கு வந்தாலும் கர்த்தர் மேல விசுவாசமே இருக்காது. ஏசப்பா செய்வாரா சரி பார்ப்போம், எல்லாம் அப்படியே தானே போயிட்டு இருக்குன்னு சொல்லி கர்த்தர் மேல விசுவாசம் இல்லாதவர்கள் இப்ப என்ன பண்றாங்க? நாலாவது பாயிண்ட் இப்ப சொல்றேன். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்க. சரி, எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த 2ஆம் வருஷம். நல்லா கவனிச்சீங்க, பலிபீடத்தை கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? 2ஆம் வருஷம். அங்க படிச்சாது சொல்லுங்க. 2ஆம் வருஷம், 2ஆவது வருஷம், 2ஆம் மாதம். என்னைய பாருங்க. அடிமையா இருந்து வெளியே வந்தான், காணிக்கை சேகரிச்சான், பலிபீடத்தை மட்டும் கட்டினா, இன்னும் அஸ்திபாரம் போடவில்லைன்னு வாசிக்கிறோம். இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் 2 மாசம். ஃபர்ஸ்ட் கும்பல்னா இன்னும் மீதி 2 பேர் குரூப் வரல, 3 குரூப் வெளியே வந்துச்சுல. அந்த முதல் குரூப் நடந்துச்சுல, அதை தான் பேசிட்டு இருக்கேன். வந்து 2 வச்சு சபை கட்டவே இல்லை. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலோ, யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவோ வேலையை நடத்தும்படி, லாஸ்ட் லைன் மேல, ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். நல்லா கவனிங்க. இப்ப என்ன அந்த சென்ஸ் போடு, வேலையை நடத்திடுங்க, அந்த சென்ஸ் போடு. இப்ப பாருங்க, என்ன இந்த செருபாபேல் என்ன பண்றாரு? 2 வருஷம் ஆச்சுப்பா வெளியே வந்து, சரி நம்ம சபையை கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை என்ன பண்றாங்க? வேலையை, அதை பாடுங்க பார்க்கலாம். வேலையை நடத்திடுங்கள், கர்த்தர்கரம் நம்முடனே, எழுந்து கட்டிடுவோம், கர்த்தர் பூயம் நம்முடனே. வேலையை நடத்திடுங்கள், கர்த்தர்கரம் நம்முடனே, எழுந்து கட்டிடுவோம், கர்த்தர் பூயம் நம்முடனே. கிருபை உண்டாவதாக. சத்தத்தை வெளியே வரலாமா? ஜீசஸ் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஓகே, சபையை கட்டலான்னு ஆளுங்களை ரெடி பண்ணிட்டான், வேலையை நடப்பியுங்கள் அப்படின்னு ஆள் ரெடி பண்ணிட்டான். இப்ப என்ன நடக்குது பாருங்க. 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 4th பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன், என் கூடயே இருக்கவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 4வது பாயிண்ட். ஆலோசனை தலைவனாகிய ரெகூவும். கரெக்டா இங்க பாரு, நீ முக்கியமானதை மட்டும் படி சொல்லிட்டேன். எல்லாமே பேர் தான் இருக்கு, அந்த பேர்லாம் வேணாம். 9ஆம் அதிகாரத்துல ஒருமனப்பட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கா? 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. 9ஆம் வசனம். அவர்கள் சகோதரராகிய லேவியர் ஒருமனப்பட்டு நின்றார்கள். அண்டர்லைன் பண்ணிட்டு விட்டுருங்க, என்னைய பாருங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சபையை கட்டணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஒருமனம். ஆமென். அவங்க ஒருத்தர் தான் உயிரோட இருக்காங்க, எல்லாம் டெட் பாடிஸ் உட்கார்ந்துருக்கதான். சபையை கட்டலான்னு பிளான் பண்ணி ஆளுங்களை நியமித்து ஒருமனப்படுறான். ஃபர்ஸ்ட் சபையை கட்டணும்னு யாருக்காவது எண்ணங்கள் இருக்கா? இங்க இருக்கவங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த டிசம்பர் மாசம் 25வது வெள்ளி விழா கொண்டாட போறோம். சபை ஆரம்பிச்சு 24 வருஷம் ஆச்சு. இந்த டிசம்பர் 3ஆம் தேதி 25வது வெள்ளி விழா கொண்டாட போறோம். பெருசா இழுத்து கட்ட போறோம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். எத்தனை பேர் டெய்லி ஜெபம் பண்றீங்க? கையை மட்டும் தூக்குங்க. சபைக்காக தூக்குற கையெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. நல்லா தூக்குங்க மேல. மீதி பேர்லாம் கை கீழே போடுங்க. ஜெபம் இல்லையா நீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒருமனப்படுறாங்க. ஒருமனப்படும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? நறுமணம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். குடும்பத்தில் நீங்கள் சபையை மட்டும் வச்சுக்கணும், உங்கள் ஃபேமிலி எடுத்துக்கங்க. உங்கள் குடும்பத்தை, நல்ல குடும்பத்தை எழும்பி இந்த வருஷத்தில் அருமையாக ஏசப்பாக்க கட்டலான்னு நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குடும்பத்தில் ஒரு மனம் வேண்டும். ஒரு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறீங்க, சாயந்தரமாக வீட்டில் உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா எல்லாம் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணணும். ஃபேமிலி ப்ரேயரில் குடும்பமாக ஜெபம் பண்ணுறீங்க, கை தூக்குங்க. குடும்பமாக ஜெபம் பண்ணுறோம் டெய்லி. ஒருத்தர் கூட இல்லை, வெக்க கேடு. வாரம் வாரம் சொல்கிறாங்க
குடும்பமாக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, என் பிள்ளைங்க வரமாட்டேங்குதுங்கன்னு நினச்சா ஒன்று பண்ணுங்க, நீங்கள் பாட்டுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கொண்டு வந்து உட்கார வைப்பார் ஒரு நாள் அடி கொடுத்து. கரெக்டாக இல்லையா? வெளியில் அடி வாங்கி வந்து ஜெபத்தில் உட்காந்துரும். ஆள் வரலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் இன்னையிலேருந்தே நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப நேரம் வேணாம், நீங்கள் நைட்டு ஒரு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் குடும்பமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? உதாசீனப்படுத்திட்டு அது ஜெபத்துக்கு வராமல் இருக்கட்டும். திங்கக்கிழமை போய் ஓனர்ட்டு அடி வாங்கும். அல்லேலூயா. நீங்கள் ஒருமனப்படணும். 2வது பாயிண்ட், 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். 4 தானே? கரெக்டு தானே? 4ஆம் அதிகாரம் எஸ்ரா. இது இப்போ நான் சொல்றது 5வது பாயிண்ட். 10 11 3 தெரியா மாத்தி எழுதிட்டேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுகிற போது நல்லா கவனிங்க. அஸ்திபாரம் போட போறாங்க சபையை. நல்லா கவனிங்க, திருப்பி சொல்றேன். வெளியே வந்தாங்க, அடிமையா வந்தாங்க, இடம் ரொம்ப கேவலமா கிடக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? காணிக்கை, ஜெபம். அடுத்தது பலிபீடத்தை மட்டும் கட்டிட்டான். அடுத்தது அஸ்திபாரம் போடல. இப்ப என்ன பண்றான்? வேலை நடத்துங்களா, அஸ்திபாரம் போட போறான். 4வது பாயிண்ட் ஒருமனப்படுறான். 4வது பாயிண்ட் ஒருமனப்படுறான். 5வது பாயிண்ட் கர்த்தரை துதிக்கும்படிக்கு. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்பட்டு. ஏசப்பாவை முக்கியமானது மட்டும் வாசி. சபையை கட்டணும்னு சொல்லி 4வது பாயிண்ட்ல ஒருமனப்படுறான். 5வது பாயிண்ட்ல கர்த்தரை துதிக்கிறான் எழும்பி. அஸ்திபாரம் ஒரு சைடு போட்டுட்டு இருக்காங்க, ஒரு சைடு பாடல் ஜெபம், கர்த்தரை துதி மேல துதி. நல்லா சொல்றது புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் இன்னையிலேருந்து நீங்க கர்த்தருக்காக திருச்சபை நீங்க சபையை கட்டணுன்றதுக்காக ஸ்தோத்திர பலி படிக்க போறீங்க கர்த்தர் சமூகத்துல? எத்தனை பேர் இது பண்ணுங்க, ஜெபத்துக்கு ஆளு கை தூக்குங்க. எத்தனை பேர் ஸ்தோத்திர பலி படிக்க போறேன்? இன்னையிலேருந்து எங்கள் திருச்சபையை கட்டுவதற்காக ஸ்பெஷலா நான் ஸ்தோத்திர பலி படிக்க போறேன். ஒரு நாளைக்கு 100 ஸ்தோத்திர பலியாவது படிங்க. ஒரு நாளைக்கு 100 ஸ்தோத்திர படியாவது படிங்க. 10 நாள்ல 1000 படிச்சிருவீங்க. விட்டுறக்கூடாது. நான் சொல்றது டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் நீங்க படிக்கணும். ஏன்னா 3ஆம் தேதி சர்ச்சை ஓபன் பண்ண போறோம். ஓகே, டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஸ்தோத்திர பலியை படிக்கணும். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு என்னைய பாருங்க. நீங்க அடுத்ததை வாசிச்சீங்கன்னா விட்டுருவீங்க, கோட்டை விட்டுருவீங்க. சில பேர் படிச்சுட்டு இருக்கீங்க, அதிங்க பிரசங்கி சில பேர் படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க படிக்கவே கூட. நான் சொல்ற ஆம்பளைங்கலாம் பாருங்க படிக்கவே மாட்டாங்க, என்னை மட்டும் தான் பார்ப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் பைபிளே திறக்க மாட்டாங்கன்றாங்க. ஓகே, அதே மாதிரி நீங்க என்னைய பாருங்க, அவங்களாச்சும் கவனிக்கிறாங்க. நீங்க யாராவது கவனிக்கிறீங்களா? 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 16ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர். எப்படி 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 ஜெபம் பண்ணிருக்காங்க? கர்த்தர் நல்லவர். கிருபை பாருங்க. கிருபை உண்டாவதாக. சத்தமா கிருபை உண்டாவதாக. என்ன சொல்லி பாடியிருக்கான்? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. எல்லாம் கவனிங்க. அப்படி என்று கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள், மாறி மாறி பாடினார்கள். எப்படியா? அஸ்திபாரம் போடும் பொழுது மாறி மாறி பாடியிருக்கான். நம்ம அஸ்திபாரம் போடும்போது அங்க வேலை நடந்துட்டு இருக்கும்போது இங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். ஸ்தோத்திர பலி, ஜெபம், துதி. நல்லா சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப எத்தனாவது பாயிண்ட் பார்த்திருக்கோம்? 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட் பாருங்க. எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 11 12 13. கர்த்தரை துதிக்கையில் அஸ்திபாரம் போடுகையில். இது எத்தனை வசனம்? இது வந்து 11. இது வந்து 6வது பாயிண்ட். 6வது பாயிண்ட் மகா கம்பீரமாக ஆர்ப்பரித்தார்கள். படிங்க படிங்க படிங்க. முந்தின ஆலயத்தை கண்டிருந்த நல்லா கவனிங்க. என்ன பாருங்க, சர்ச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டான், அஸ்திபாரம் போட ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் சத்தமா வாலிப பிள்ளைங்க அந்த ஜெனரேஷன்லாம் என்ன பண்றாங்க? ஆஹா, எங்க சர்ச்சை கட்டுறாங்கயா, ஊன்றாங்க. இந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்த்த, அந்த சாலமோனுடைய ஆலயத்தை பார்த்த பெரியவர்கள் இருக்காங்கல்ல, யார் யாரெல்லாம்? வசந்தி அக்கா, வேற யாரு? அவங்க இவங்க அவங்க பெரியவங்களா இருக்காங்களா? அவங்க என்ன பண்றாங்களா? முதிர் வயதான ஆசாரியர்களும் லேவியரிலும் முக்கியமானது மட்டும் அநேகர் வந்து இந்த ஆலயத்தை தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறதை கண்டபோது கண்டு பெரியவர்கள் எல்லாமே ஐயோ சபையை பார்த்து மகா சத்தமிட்டு அழுதார்களா. ஐயோ எங்க திருச்சபையை எவ்வளவு பெருசா கட்டுறாங்க பாருங்க, இடிஞ்சு போன ஆலயத்தை சூப்பரா கட்டுறாங்களே. டிசம்பர் 3வது நாள் இந்த வருடத்துல 25வது வெள்ளி விழா எவ்வளவு அருமையாக கொண்டாடப்பட்டது என்று மூப்பர்கள் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்களாம். ஒரு சைடு சந்தோஷம், வாலிப பிள்ளைகள் எல்லாம் மண்ணு முட்டை மாதிரி உட்கார்ந்து இல்லாம வாலிப பிள்ளைங்களா உற்சாகமாய் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு அழுகுறாங்க.
ஹalleluya ஹalleluya. வேறு அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஓ ஆர்ப்பரித்தார்கள். சந்தோஷம் தாங்க முடியல. சூப்பரான காரியங்கள். ஆறாவது காரியங்கள் முக்கியமானது இந்த இடத்துல ஒரு வருது பாருங்க. சபையை கட்டிக்கிட்டு இருக்கான். ஏழாவது பாயிண்ட். நல்லா கவனிங்களேன். சூப்பரான வார்த்தை பாருங்களேன். சத்தமா சந்தோஷமா குதிக்கிறான். அவர்கள் சத்தம் இங்கிட்டு வெகுவாய் கேட்கப்பட்டது. சத்தமா அழுவுறான். தூரத்துல இருந்து பாக்குறவங்கள அழுவுறாங்களா சிரிக்கிறாங்களா? ரொம்ப தூரம் கேட்டுச்சா? எங்க மேலப்புதூர் வரைக்கும் கேட்டிருக்கு. இவங்க என்னடா வச்சு செம்மையா கொண்டாடிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி. ஹalleluya ஹalleluya. நல்லா கவனிங்க. இப்ப ஹீரோ 4ஆம் அதிகாரம் எஸ்ரா 4:1 ஹீரோ யார் இந்த இடத்துல? அஸ்திபாரம் போடுறது யாருங்க? செருபாபேல் தான் ஹீரோ. நல்லா கவனிங்க. நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணலாம்னா வருவான். சண்டை போடுறதுக்குன்னு வருவானுங்களே. படிங்க 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிறையிலிருந்து வந்த ஜனங்கள் முக்கியமானது மட்டும் படி. ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று ஆலயத்தை கட்டுறாங்கன்னு சொல்லி யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போதோ அவர்கள் செருபாபேலுக்கும் வந்துட்டான். சபையை கட்டுறான்ல அவனுக்கு விரோதமாக வந்து உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்க கூட நாங்களும் சேர்ந்துக்கிறோம்னு சொல்லி வஞ்சனையா வரான். திருட்டு பயலுக. நாங்கள் தேவனை நாடுவோம். இத்தனை நாள் சும்மா கிடந்துச்சு. ஒருத்தர் எடுத்து கட்ட ஆரம்பிச்சோன்ன பொறாமையில விரோதமா பண்றதுக்கு வரான். ஏற்கனவே நாங்க ஜெபம்லாம் பயங்கரமா பண்ணுவோம், எங்களையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு வரான் என்று சொன்னார்கள். உடனே என்ன பண்ண நம்மளாம் என்ன பண்ணிருப்போம்? ஆமாப்பா இவ்வளவு நேரம் உனக்கு தான் வெயிட் பண்ணேன். ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. திடீர்னு சும்மா தான் இருப்போம். திடீர்னு ஒரு பணம் வருது வாங்கிக்கங்கண்ணா. வட்டி அவ்வளோ வட்டி இருக்கும். அதில் வந்து கேட்பாங்க, வேணுமா பணம் வேணுமா வந்து கேட்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரிபிளாக கட்டுற மாதிரி இருக்கும். உடனே ஆமான்ற கூடாது. வசனம் என்ன போட்டிருக்கு? எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. செருபாபேல் சொல்றான், ஏய் சர்ச்சு கட்டுறது நானு, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? புரியுதா இல்லையா? எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, நாங்க திருச்சபையை கட்டுறோம், இதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நாங்களே கர்த்தருக்கு அதை கட்டுவோம். நாங்க கட்டுவோம். எங்கள் எல்ஷடாய் எங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்ஷடாய் இருக்காரியா, நாங்க கட்டுவோம், நீ வாயை முட்டு போ. உடனே என்ன பண்றான் பாருங்க. இவனுங்க என்ன பண்றானுங்க பாருங்க, திருட்டு பயலுங்க. இதெல்லாம் கவனிச்சிங்களேன். இதெல்லாம் என்னைய பாருங்க. இப்படி வச்சுக்கலாம். செருபாபேல் என்பதற்கு வெளிச்சம் என்று அர்த்தம். நிறைய மீனிங் இருக்கு. வெளிச்சம் என்று அர்த்தம். இப்ப நீங்க இருட்டுக்குள்ள போயிட்டு இருக்கீங்க, டார்ச் லைட் ஆன் பண்றீங்க, வெளிச்சம் அடிக்குது. அந்த வெளிச்சத்தை நோக்கி என்னெல்லாம் வரும்? பூச்சி, பல்லியா, கொசு, ஈசல், வண்டு. அதுதான் இந்த பென்யமீனு, தானியேலு, யூதா அந்தானுங்களே. இப்ப நிறைய பேர் திருட்டு பயலுங்க, சத்துருக்கள். இவன் வெளிச்சம், சபையை கட்டலான்னு வெளிச்சம் பிரகாசிக்குது. கண்ட வண்டு கிண்டு இந்த தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் உள்ள வருது. ஏத்துக்க முடியுமா வாஜா? ஏத்துக்கவே முடியாது. இந்த இடத்துல என்ன வந்து பண்ணாங்க இவனுங்க? உடனே கோபப்பட்டு, சேர்த்துக்கலன்னு கோபப்பட்டு இவனும் வெளியே வந்தான். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், இவன் வெளியால் கிடையாது. செருபாபேலும் 50,000 பேர் வெளியே வந்தாங்கல்ல, அதுல இருக்கவன் தான் சரியில்லாதவனுங்க. இவனுங்க என்ன பண்றானுங்க பாருங்க. உடனே சேர்த்துக்கலன்னு அடுத்த பாயிண்ட். எதாவது பாயிண்ட்மா? இப்ப எத்தனாவது பாயிண்ட்? இப்ப 7வது பாயிண்ட். இவங்களை சேர்த்துக்கலன்னு கடுப்புல கோவத்துல 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஜனங்களின் கைகளை தளர பண்ணி என்ன பண்றான்? சபையை அஸ்திபாரம் போடுறாங்கல்ல, நேரா அங்க போயிட்டான். என்ன நீ கட்டிட்டு இருக்க? படி. ஜனங்களின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்திட்டாங்க. கட்டிக்கிட்டு இருக்காங்க, சங்கடப்படுத்தி. இந்த மாதிரி தான் வரும். சபையை கட்டும் போது தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் வரும். பாருங்க அடுத்தது. அவர்கள் யோசனை அவத்தமாக்கும்படி 6ஆம் வசனம். அவர்கள் யோசனை அவத்தமாக்கும்படி முக்கியமானது மட்டும் 6ஆம் வசனம். ஆலோசனைக்காரருக்கு கூலி கொடுத்தார்கள். எல்லாம் கவனிச்சீங்க. எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க? ஒரு பிளான் பண்றானுங்க. பண்ணி கைக்கூலி கொடுத்து அகாஸ்வேரு ராஜாட்ட போறாங்க. அகாஸ்வேரு அரசாளுகிற போது நல்லா கவனிங்க. இந்த அகாஸ்வேரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிள் ஒழுங்கா படிச்சா தெரியும். யார் அகாஸ்வேரு? எஸ்தரோட வீட்டுக்காரு ராஜா. இவர் 127 நாட்டை ஆள்றாரு. அதுல ஒரு நாடு தான் இந்த இது. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். 127 நாட்டை ஆளுகை செய்யறாருல, அதுல ஒரு நாடு தான் பெர்சியா. அதுல இருக்க கோரேசு, இந்த பாபிலோனு, இந்த யூதேயா, இந்த மாதிரி 127 நாட்டை ஆள்றான். அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறான். எதுக்கு? சர்ச்சு கட்டக்கூடாதுன்னு சொல்லி. எவ்வளவு ஒரு திருட்டு பயலுங்க பாருங்க.
செய்யறது வெளியால் இல்ல, உள்ள இருக்கவன். செருபாபேலும் 50,000 பேர் வெளியே வந்தாங்கல்ல, அதுல இருக்கவன் என்ன சொல்றான், இவங்களை சேர்த்துக்கலன்னு சொல்ற அந்த கோவத்துல மனு எழுதினார்கள். மனு எழுதுறான். எங்க எழுதுறான்? என்ன பண்றான்? யாருக்கு எழுதுறான்? ஆகாஸ்வேரு ராஜாக்கு. நல்லா நீங்க கவனிக்கணும். உடனே என்ன ஆகுது பாருங்க, 6ஆம் வசனம். அகாஸ்வேரு அரசாளுகிற போது அவனுடைய ராஜ்யத்தின் 14ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்படி சொல்றான்? உம்முடைய உப்பை தின்னவர்கள் நாங்க, இப்போதும் நாங்கள் அரண்மனை உப்பு தின்னுகிறபடி. எப்படி நீங்க ராஜாவே லெட்டர் எழுதுறான், அகாஸ்வேர் ராஜாவே உங்க உப்பை தின்றோம் நாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு விரோதமா ஒரு சர்ச்சை கட்டப்படுறானுங்க, அதை நம்ம போய் இப்படியே தடுத்துன்னு சொல்லி அங்க பேசுறானுங்க. 21ஆம் வசனம். ராஜா என்ன பண்றான்? அகஸ்வேர் ராஜா என்ன பண்றான்? 21ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்பொழுதும் முக்கியமானது மட்டும், கட்டக்கூடாது என்று சொல்லி கட்டாமல் நிறுத்தி விடும்படி கட்டளை கொடுத்தான். நல்லா கவனிச்சீங்க. இவன் சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்கும் போது இவன் போய் என்ன பண்றான்? கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிட்டான். எப்படி பாருங்க, புரியுதா? கட்டக்கூடாதுன்னு சொல்லி எப்படி பாருங்க, செய்யறது வெளியால் இல்ல, கூட இருக்கவனே. என்னைய பாருங்க, நல்லா புரியுதா உங்களுக்கு? கோர்ட்ல போய் என்ன பண்ணிட்டான்? கட்டக்கூடாதுன்னு இந்த மாதிரி காரியங்கள் பண்ணிட்டான். 21ஆம் அதிகாரம் படிச்சிருக்கீங்க சரிங்களா? இப்போ நீங்களும் எடுத்துக்கங்களேன். ஏசப்பாக்காக ஒரு காரியம் செய்யலாம் நீங்க பிளான் பண்ணுவீங்க, ஏதாச்சும் ஒரு காரியம் பண்ணுவீங்க, இல்ல வீட்டிலேயே இந்த மாதிரி ஒரு காரியங்கள் பண்ணலாம்னு பிளான் பண்ணுவீங்க, வேலை செய்கிற இடத்துல நல்ல காரியம் பண்ணலாம்னு நினைப்பீங்க, ஏதோ ஒரு காரியங்கள் கர்த்தருக்காக நீங்க நல்ல காரியங்கள் ஒன்று பண்ணலான்னு இருக்கும்போது மாதிரி ஏகப்பட்ட தடைகள். என்னை பாருங்க, படிக்காம என்னை பாருங்க. இந்த நல்ல காரியத்தை செய்யலான்னு நீங்க எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு விரோதமாக மனுஷர்கள் எழும்புவாங்க, விரோதமா பண்ணுவாங்க, அவ்வளோ பண்ணுவாங்க. வேலை செய்கிற இடத்துல அவ்வளோ பண்ணுவாங்க, குடும்பத்தில் இருக்கவங்க நல்லா தான் இருப்பாங்க, அவ்வளோ விரோதமாக இன்ச்சு பண்ணுவாங்க. பேசுறது யாரு? புள்ள. ஒன்று பண்ணுவீங்க, புள்ள கேள்வி கேட்கும். இந்த எப்படி கட்டலான்னு இவன் செருபாபேல் எந்திரிக்கும் பொழுது தடை வந்துச்சு. அதே போல குடும்பத்தில் சண்டை சச்சரவு வீட்டுக்கார் எழும்பி பண்ணுவார். அவர்கள் அல்ல, யார் பண்றா? அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டு சாத்தான் பண்றான், பிசாசு பண்றான். அவங்கள நல்லவங்க தான், குடும்பத்தில் இருக்கவங்கள நல்லவங்க தான், பிசாசு அவங்களுக்குள்ள பூந்துக்கிட்டு செய்யறான். அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்க, எல்லாம் ரெடியா இருக்குது. இப்ப என்ன ஆச்சுன்னா கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்ட அந்த சூழ்நிலையில் இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? வாசிக்க வேணாம், ஒருத்தர் மட்டும் வாசிங்க. என்ன போட்டிருக்கு? ரோமர் 8:31. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கையில் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க அவருக்காக ஒரு காரியத்தை செய்யலான்னு பிளான் பண்ணும் பொழுது மனிதர்கள் விரோதமா பண்றாங்களா? கர்த்தர் உங்கள்ட்ட சொல்றாரு, நான் உன் பட்சத்தில் இருக்கேன், எந்த மனுஷனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முக்கியமானது வந்துருச்சு. இப்ப இந்த நேரத்துல செருபாபேல் ரொம்ப வேதனைப்பட்டார், ரொம்ப ஃபீல் பண்ணி சோர்ந்து போயிட்டார். இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா 2 தீர்க்கதரிசிகளை எழுப்புறார். இவ்வளவு நேரம் செய்தியை பார்த்தோம், இப்பதான் கிளைமேக்ஸ் முடிக்க போறேன். நல்லா கவனிங்க, என்னை பாருங்க, நல்லா கவனிங்க. தூங்குறவங்களாம் எழுப்பி விடுங்க, பக்கத்துல எழுப்பி விடுங்க, தூங்குறவங்களாம் தட்டி எழுப்புங்க. இவள் நேரம் என்ன பண்ணியாச்சுன்னா ரொம்ப வேதனைப்பட்டு அந்த செருபாபேல் நாடா இப்படி கட்டலான்னு பிளான் போடும்போது இப்படி வந்து பண்ணிட்டானுங்களேன்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் இப்ப எப்படி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு? இதே போல 2 தீர்க்கதரிசிகளை எழுப்புறார். எழுப்பி நீ போய் செருபாபேல்ட்ட நான் சொல்றத சொல்லு. என்ன 2 தீர்க்கதரிசிகள் பேர் யாருன்னா ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி. 2 தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புறார். இப்பதான் இந்த ஆகாயெல்லாம் வருது. நல்லா புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் முக்கியமானது மட்டும். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலின் தேவன் நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் எழும்பி எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. எழும்பி கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு ஸ்டே வாங்கியிருக்கான். நல்லா கவனிங்க, கட்டக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டது யாரு? ஆகாஸ்வேரு ராஜா, பெரியவர் அந்த ஆளு. இவங்க 127 நாட்டை ஆளுகிற ராஜா கட்டளை போட்டிருக்கான். ஆனாலும் நல்லா கவனிங்க, 2 தீர்க்கதரிசிகள் போய் அப்பா அது இருக்கட்டும் நீ கட்ட ஆரம்பிப்பான்னு சொல்லி திடப்படுத்தணும்னு செருபாபேல் என்ன பண்றான்? அஸ்திபாரம் போட்டு எழுப்புறான்.
அல்லேலூயா. மூன்றாம் அதிகாரம் சரி நல்லா கவனிச்சிங்க. அந்த தீர்க்க தரிசனம் சொன்னார்ல, அது எங்க இருக்குன்னா ஆகாய் 2ஆம் அதிகாரம் 1-9 வேகமா வாசி பார்க்கலாம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துங்க. இப்பதான் ஆகாயா வராரு உள்ள. ஆகாய் சகரியா 2 தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை முக்கியமானது மட்டும் கடகடன் வாசி. இந்த ஆலயத்தின் முந்தின மகிமை கண்டிருந்தவர்கள் உங்களுக்குள்ளே 1ஆம் அதிகாரம் எதன படிக்கிற? 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இல்ல 1ல இருந்து படி. 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நீ செயல்தலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதா தலைவனோடும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியரோடும் யோசுவாவோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் ரொம்ப கவலைப்பட்டு வேதனைப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்றாரு, கஷ்டத்துல என்னால அடுத்தது என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலன்னு தெரியல, என்னால முடியல அப்படி நீங்க மாட்டிட்டு முழிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்ற இதே போலதான் படிக்க கூடாது. என்ன பாருங்க, இதே போலதான் செருபாபேல் இதே கஷ்டத்துல தான் இருந்தாரு. இந்த சிச்சுவேஷன்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த ஆலயத்தின் முந்தின மகிமை கண்டவர்களில் இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்கள் உங்களுக்குள்ளே மீதி இருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்களுக்கு பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதா? பார்க்கும்போது என்ன கட்டலான்னு பிளான் பண்ணும்போது ஏசப்பாக்காக எலும்பலான்னு பிளான் பண்ணுது, எதிரி வந்து தடுக்கறானா? ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவா என்னும் பிரதான ஆசாரியரே திடன்கொள். அந்த அசான்ஸ் போடு. தேசத்தின் ஜனங்களே திடன்கொள்ளுங்கள், வேலையை நடப்பியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பாட்டு வைங்க. என்ன போட்டு ஃபர்ஸ்ட் சான்ஸ் என்ன போட்டிருக்காங்க? 2ஆம் சான்ஸ் நினைக்கிறேன். அப்படியே 2ஆம் சான்ஸ் செருபாபேலே எலும்பிடு. அங்க இருக்குல்ல, செருபாபேலே எலும்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவா ஜனங்கள் எலும்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேலே திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவா ஜனங்கள் திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேலையை நடத்திடுங்கள், கர்த்தர் கரம் நம்முடனே, எழுந்து கட்டிடுவோம், கர்த்தர் பூயம் நம்முடனே. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, ஜீசஸ் கிருபை அல்லேலூயா உண்டாவதாக. பாத்தீங்க, திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது, எகிப்திலிருந்து புறப்படும் போது செய்த உடன்படிக்கையின்படியே இருக்காங்க. நீங்க எகிப்திலே புறப்படும் பொழுது பண்ண உடன்படிக்கையின்படியே என் ஆவியானவரும் என் ஆவி என்ன போட்டிருக்கேன் அந்த இடத்துல, அதை பாருங்களேன். எகிப்திலிருந்து அந்த இது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சான்ஸ் பாருங்க. பாலும் தேனும் ஓடும் தேசத்தை சுதந்திரமாக தந்தாரே, ஆவியானவரே நம் நடுவில் நிலை கொண்டாரே. அங்க இருக்கா, ஆவியானவர் நடுவிலே நிலை கொண்டார். எத்தனை வசனம்? 5ஆம் வசனம் படிங்க. ஆவியானவர் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். எழுந்து சுதந்தரிப்போம், நாம் எளிதில் ஜெயித்திடுவோம். ஆவியானவரே நம் நடுவில் நிலை கொண்டாரே, எழுந்து சுதந்தரிப்போம், நாம் எளிதில் ஜெயித்திடுவோம். அல்லேலூயா. அருமையா போட்டுட்டு இருக்காங்க. சர்ச்சை கட்டுறான், பாட்டு பாடுறான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். 2 தீர்க்கதரிசிகள் வந்து சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் தான் பேசியிருக்காரு. யாரு பேசியிருக்கா? ஆகாய் பேசியிருக்காரு. சகரியா சொல்றேன், மணி 5 நிமிஷம் இருக்கு. இப்ப பாருங்க, எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒருத்தன் வந்துட்டான். யாரு? எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வந்து என்ன கேள்வி கேட்கிறான்? யாரை கேட்டு கட்டுன? கோர்ட்ல தான் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கோம்ல நாங்க, எப்படி நீ கட்டலாம்? சபையை நீ எப்படி கட்டலாம்? யாரு? 2 திருட்டு பயலுங்க. பேரை வாசிங்க, பேரை பாருங்களேன். தத்த நாய், நாய் பைய, தத்த நாய், பொஸ்நாயா, கொடுமை சார். பேரை பாருங்க, நல்ல பேர் வச்சா என்ன? நாய் பேய் பேர்லாம் வச்சிருக்கான். பேர்லயே நாய் இருக்கு. நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு நம்ம நடந்து போனோம்னு வச்சு நாய் கொலைக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்மளை காண்ட ஏத்துற மாதிரி நீட்டா கிளம்பி வெளியே வருவோம், நாய் லொல் லொல் லொல்னு. இவ்வளவு கேவலமா இருக்குமா இன்னைக்கு? 2 பேர் என்ன பண்றான்? வந்து கொலைக்கிறான். வந்து கொலைச்சு என்ன பண்றான்? யாரை கேட்டு கட்டுனீங்க? நீங்கள் இந்த முயற்சி செய்து நினைத்தது என்ன?
திருச்சபையை கட்டுற, வீட்டை எப்படி கட்டுற, குடும்பத்தில் எப்படி சமாதானமா இருக்க, நாத்தனார்லாம் வந்து பேசுவாங்க, சொந்தக்காரெல்லாம் வந்து பேசுவாங்க. என்ன சமாதானமா இருக்கீங்க, என்ன திடீர்னு சமாதானமா இருக்கீங்க, இரு ஏதாவது ஒன்று பாட்டி விட்டு போட்டு விட்டு போயிடுவாங்க. வீட்டில் டமால் டுமில் வெடிச்சிட்டு இருக்கும், சண்டை, ஒரே ஃபைட்டு தான். என்னன்னு பார்த்தா தஸ்னாய் பொசனாயா இந்த 2 நாய் பேரை சொல்லி சபிச்சு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. சபையை கட்டும் பொழுது ஆண்டவரே இந்த படிக்கப்பா தஸ்னாயாப்பா அந்த 2 நாய்களையும் அது மூளை கல்லாகிய இந்த கல்லை கொண்டு நாயை அடித்து விரட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. குடும்பத்துல சண்டை வருதா சொல்லுங்க உடனே, ஏசப்பா மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து இந்த கல்லை எடுத்து அந்த நாய் மண்டையிலே அடிக்கிறேன், என் குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்க. அல்லேலூயா, கொடுங்க என் குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்க. சொல்லுங்க, வாடா வாய் தரேன்னு சொல்லு. பல்லு வலியா சத்தமா சொல்லுங்க, என் குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்கப்பா. சமாதானத்தை கொலைக்கிற இந்த 2 நாய்களையும் இயேசுவின் நாமம் உள்ள அந்த கல்லாகிய இயேசுவின் நாமத்தை கொண்டு அடித்து விரட்டுகிறேன். அல்லேலூயா. என்ன ஆகுது பாருங்க, நேரா என்ன பண்ணிட்டான், எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 5:17 படிக்க வேணாம், நானே சொல்லிடுறேன். என்ன பாருங்க, படிக்க வேணாம், என்ன பாருங்க, நானே சொல்லிடுறேன். இவன் என்ன பண்றான், நாங்களா கட்டலப்பா, யார் உங்களை கட்ட சொன்னான்னு கேட்கறான். கோரேஸ். உடனே இது அந்த 2 நாய்கள் கேக்குது. உடனே இந்த செருபாபேலும், என்னை பாருங்க, படிக்க வேணாம், செருபாபேலும் அவன் கூட இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, அப்ப நாங்களா கட்டல, எங்களுக்கு யார் கொடுத்து அனுப்பியிருக்கா, கோரேஸ் ராஜாவிடம் கர்த்தர் பேசி தங்கம் வெள்ளி பொண்ணு எல்லாம் சொல்லி, நான் சொன்னல எழுதுனாங்கன்னு சொன்னல, எதுல எழுதுனாங்கன்னு சொன்ன, கல்வெட்டு. முடிச்சிருக்க, கல்வெட்டு எப்படி இருக்கும், பேரல் மாதிரி இருக்கும். அந்த பேரலை கொண்டு வந்து கட்டுறானுங்க, கல்லை கொண்டு வந்து கட்டுறானுங்க. இங்க பாருங்க, இதுல என்ன எழுதியிருக்கு பாருங்க, கோரேஸ் எழுதியிருக்கான், சபையை கட்டணும், எருசலேமில் சபையை கட்டணும், இதுக்கு நானே, அவன் முத்திரை போட்டிருக்கான். 5:17 முத்திரை போட்டிருக்கான். படிங்க, அது மட்டும் முக்கியமானது மட்டும் படிங்க. 5:17 சீக்கிரம். அது லேட் ஆகுது, அதனால தான் நான் செய்தி லேட்டாக படிப்பேன், போய் சொல்லிட்டேன். நீ இந்த பணிகளை எடுத்து எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போ, தேவனுடைய ஆலயம் அந்த ஸ்தானத்தில் கட்டப்படும், போய் செக் பண்ணி பாருன்னு சொல்றான். பாத்தியா, போய் கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கவும். போய் என்ன பண்றான், போய் அந்த லெட்டர் ஒழுங்கா படிங்க. உண்மையாலுமே கோரேஸ் ராஜா தாங்க பண்ணாரு, நாங்களா பண்ணலாங்க, அவர் தாங்க எங்களை பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்லி போய் செக் பண்ணி பார்த்துக்கோ. எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு, எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சோதித்து பார்த்தார்கள், தஸ்திர அறையை சோதித்தார்கள். ஓகே, 2ஆம் வசனம், அப்பொழுது ஒரு கோரேஸ் எழுதின சுருளை கண்டுபிடித்தார்கள். இருக்கா, இருக்கு, சுருள் அகப்பட்டது. இருக்கா, நான் அடிச்சு விடுறேனா, சுருள் அகப்பட்டது. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு, ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்திலே நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அவருக்கு சித்தமானபடி திருப்பி விடுவாரு. மனுஷருடைய இருதயம் கடவுளுடைய பாடல் எப்படி இருக்கான், தண்ணி போதில்ல ஓடையில, அது மாதிரி இருக்கான். இந்த இங்கிட்டு அடைச்சிருக்கா, இங்கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டா அங்கிட்டு ஓடும், இங்கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டா இங்கிட்டு ஓடும். இந்த கண்ட்ரோல் யாரு, கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உடனே சூப்பரான வசனம் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்போதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிக்கு தத்னாய் யார்கிட்ட கொடுத்து விடுறாரு, நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அந்த தஸ்னாய் இருக்கான்ல, அவனுங்கள்ட்டயே இந்த லெட்டரை கொடுத்து படி அவை எடுத்து விட்டு விலகி இருங்கள். என்ன சொல்றாரு, சர்ச்சு கட்ட போறான், 2 நாய்களும் விலகிரு, தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும், தேவனுடைய ஆலயத்தை கட்டட்டும் என்று சொல்லி, தேவனுடைய ஆலயத்தை அதில் ஸ்தானத்தில் கட்ட கடவர்கள். உங்களுக்கு விரோதமா பண்ணிட்டு இருக்கானா, ஏசப்பட்ட முழங்கால் போட்டு ஒரு ஜெபம் பண்ணுங்க, இருக்கிற இடம் தெரியாம அட்ரஸ் இல்லாம ஓடி போயிருவானுங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும், உருவாகும் போதே உருக்குலைந்து போகும், யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு விரோதமாகவே கர்த்தர் திருப்பி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் சிதறெடுத்து கொண்டு ஓடுவார்கள். வரது என்னமோ ஒரு வழி, தெரிச்சு ஓடுறது 7 சரி பிச்சுக்கிட்டு ஓடுவான். என்ன ஆகுது இந்த இடத்துல கடைசில பாருங்க, என்ன ஆகுது, ஆலயத்தை கட்டுற விஷயத்தில் அந்த மனிதருக்கு தடை உண்டாகாதபடிக்கு. நீங்க பாத்துக்கோ, 16ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்வளவு நான் சொல்லியும் மீறி நீ தடை பண்ண, 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஒரு வீட்டில் உள்ள உத்திரத்தை எடுத்து, வீட்டில் இருக்கிற உத்திரத்தை பிடுங்கி
எப்படியா? சபை கட்டும் போது யாராவது விரதமா பண்றாங்களா? உங்கள் குடும்பத்தை நீங்க கட்டும் போது யாராவது உங்களுக்கு விரதமா பண்றாங்களா? அவங்க வீட்டோட உத்தரம் இருக்குல்ல, இதுதான் உத்தரம். இந்த தூண் இருக்குல்ல உத்தரம், வீட்டோட உத்தரத்தை பிடுங்கி நாட்டப்பட்டு எங்க வந்து நடு ரோட்ல நாட்டப்பட்டு இதே என்னை பாருங்க, இதே போல என்னை இப்ப படிக்காத, என்னை பாருங்க, இதே போல யாரெல்லாம் அந்த ஆலயத்துக்கு விரோதமாக கட்டுறதுக்கு விரோதமாக போராடுறீங்களோ உங்களுக்கும் இதே மாதிரி தான் செய்யப்படும் சொல்லி விரோதமா பண்றவங்களோட வீட்டோட உத்தர தூணை புடுங்கிட்டு வந்து ரோட்ல வச்சு இந்த பாத்துக்க இதே தான் உனக்கும் நடக்கும்ன்றாரு. வீடு குப்பை மேடாக்கப்படுமா? எப்படியா? எப்படி? ஆலயத்துக்கு விரோதமான இதா செஞ்சினா ஆலயம் குடும்பத்தையும் குறிக்குது. குடும்பத்துக்கு விரோதமாக யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா ஏசப்பா இந்த மாதிரி தான் பண்ணுவாரு. அவங்க வீட்டில் இருக்க தூண் இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பமே இல்லாத அளவுக்கு கருவறுத்துப்படுவார். அல்லேலூயா. உன் சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பாய். என்னடா நமக்கு விரோதமா பண்ணிட்டு இருந்தாங்க, இங்க தானே நமக்கு விரோதமா பண்ணாங்களே, எங்க ஆளக்கானா அப்படின்னு பார்த்தா கர்த்தர் கருவறுத்து போட்டு வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இல்லாதபடி இல் பொருள் ஆவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன ஆகுது பாருங்க, எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. 15ஆம் வசனம் ஆதார் மாதம் போட்டிருக்கா. ஆதார் மாதம், ஆதார் மாதம். என்ன பாருங்க, இந்த ஆதார் மாதத்தை எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? உங்க பிறந்த நாளக்கா? எஸ்தர், எஸ்தர், எஸ்தர் ஆதார் மாதத்தில இஸ்ரவேல்கள் இல்லாதபடிக்கு அழித்து போடுவேன்னு சொல்லி ஆமான் லெட்டர் எடுத்துட்டு போனால. ஆதார் மாதம், அதே ஆதார் மாதத்துல திருச்சபையை சூப்பரா கட்டுறாங்க. கரங்களை உற்சாகமா கத்தரை மேம்படுத்துவோம். ஜனங்களை அழிக்கணும்னு நினைச்சான் ஆமான், எப்படி கர்த்தர் காப்பாத்தினாரோ அதே ஆதார் மாதத்தில் இப்போ ஒரு ஆதார் இருக்கு. யாருக்கா தெரியுமா? ஆதார் தெரியுமில, ஆதார் கார்டு. அந்த ஆதார் மோடி அந்த ஆதார் வச்சு என்னெல்லாம் பண்றான். ஆதார் மாதம், மாதம் பேர், மாதம் பேர். ஆதார் மாதத்திலே ஆலயம் கட்டி முடிந்தது. டிசம்பர் மாதத்திலே, இந்த வருடம் டிசம்பர் மாதத்திலே 2ஆம் தேதியிலே 3ஆம் தேதியிலே ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்ய உள்ளது. அல்லேலூயா. கரங்களை உற்சாகமா தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். கரங்களை உற்சாகமா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 21, 22 படிங்களேன். அதே எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 21, 22. அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரர் பூலோக சாதிகளின் அசுத்தத்தை விட்டு ராஜாவின் இருதயத்தை சார்ந்திருக்க பண்ணினார். லாஸ்ட் லைன் பாருங்களேன், 22 லாஸ்ட். ஆலயத்தின் வேலையிலே பலப்படத்தக்கதாய் கட்டறதுக்கு எந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு எல்லாரோடைய இருதயத்தையும் கர்த்தர் சார்ந்திருக்க பண்ணுகிறார், ஒருமனப்பட விரும்புகிறார். நீங்க குடும்பத்தை கட்டணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க, உங்கள் குடும்பம் ஒருமனப்படும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்துடைய இருதயத்தையும் சார்ந்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா. எல்லாம் பார்க்குறேன். எப்படி 2 பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. யார் யாரு? ஆகாய், இன்னொருத்தர் உங்க அக்காவா? சகரியா. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்றீங்களா? ஆகாய் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம். இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நல்ல முக்கியமான வார்த்தை கவனிங்க. சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் சொல்றாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். குடும்பத்துல சமாதானம் வேணுமா? உன் வழியை சிந்திச்சு பாரு. நீ எங்க போயிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்க, எல்லாத்தையும் நீ யோசிச்சு சிந்திச்சு பாரு. உன்னுடைய சுய பரிசோதனை செய்யி. ஜெபம் பண்றியா? பைபிள் படிக்கிறியா? சர்ச்சுக்கு ஒழுங்கா வரியா? நேரத்துக்கு ஒழுங்கா வரியா? நேரத்துக்கு சாப்பிட்றீல? சோறு வேகாம இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கொதிச்சிட்டு இருக்க குழம்பையாவது ஊற்றி சாப்பிட்றீல? அதே போல சர்ச்சுக்கு என்னைக்காவது ஒரு நாள் சீக்கிரம் வந்திருக்கிறியா? உன்னுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள். 7ஆம் வசனம் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சிந்தித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 23ஆம் வசனம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 23ஆம் வசனமும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 23ஆம் வசனம் எப்படியா? கடைசியில உங்களை எல்லாத்தையும் கர்த்தர் சொல்றாரு, உன்னை என் முத்திரை மோதிரமாக நான் மாற்றுவேன் என்று சொல்லி செருபாபேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்.
செருபாபேலாகிய உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். யாரெல்லாம் செருபாபேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபையை கட்டலான்னு எந்திரிச்சு நிற்கிறீங்களா, நீங்களாம் செருபாபேல். உங்க குடும்பத்தை கட்டலாம் அப்படின்னு நீங்க எந்திரிச்சு நிற்கிறீங்களா, நீங்க தான் செருபாபேல். கர்த்தர் சொல்றாரு, உன்னோடு கூட நான் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும், முத்திரை மோதிரமாக உன்னை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கடைசியாக 2 தீர்க்கதரிசி பார்த்தோம். ஒரு தீர்க்கதரிசி தான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ரெண்டாவது அப்பா எல்லாத்துக்கும் வாய்ப்பு வந்துருச்சு. ஒரு தீர்க்கதரிசி தான் பார்த்தோம், ஆகாய். 2வது தீர்க்கதரிசியை விடாம பார்த்துட்டு தான் போவேன். 2 வசனம் தான் இருக்கு. சகரியா 1ஆம் அதிகாரம் 14-16. சகரியா 1ஆம் அதிகாரம் 14-16. 2 தீர்க்கதரிசி சொன்னாங்கல்ல, ப்ராஃபஸி சொன்னாங்கல்ல, தீர்க்க தரிசனம். ஒருத்தர் யாரு? ஆகாய். 2வது சகரியா. இந்த சகரியா என்ன போங்க, எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும். அழகா நீங்க கர்த்தர் சொல்றாரு, உனக்காகவும் இந்த சபைக்காகவும் இந்த குடும்பத்திற்காகவும் உன்னோட குடும்பத்திற்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், நான் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்கள் உற்சாகமாக கர்த்தரை மேம்படுத்துவோம். இந்த சபையை கட்டுவதற்காக, உன் குடும்பத்தை கட்டுவதற்காக, உன் தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டுவதற்காக கர்த்தர் சொல்றார், நான் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், கட்டியே தீருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. 16ஆம் வசனம். எப்படி சொல்றாராம்? மன உருக்கத்தோடு. எப்படி திரும்புறாராம் கர்த்தர்? ரொம்ப நாள் வேண்டிட்டேன், என்னைய பாருங்க, ரொம்ப நாள் வேண்டிட்டீங்க, அப்ப இந்த காரியம் நடக்கணும்னு விண்ணப்பம் வச்சு ரொம்ப நாள் வேண்டிட்டீங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உன்கிட்ட திரும்ப போறேன். எப்படி திரும்பவேனா? மன உருக்கத்தோடு நான் உன் சைட திரும்ப போறேன், உன் மேல நான் இறங்க போறேன். அல்லேலூயா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து ஆலயம் கட்டப்படும். கட்டப்படும். சூப்பர். சேனைகளின் கர்த்தர் சொல்லி அழகா வச்சுங்க. சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே கர்த்தர் சொல்றார், சபையில் இருக்க சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரர்களே கெம்பீரித்து பாடுங்கள். சோம்பேறியா உட்கார்ந்து இருக்காதீங்க, கெம்பீரித்து பாடுங்கள். நான் வந்து உங்க சமூகத்துல வாசம் பண்ண போறேன்ப்பா. நீ கட்ட போற பெரிய திருச்சபையில உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நான் வந்து வாசம் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சகரியா 4ஆம் அதிகாரம் 6-7 படிச்சிருங்க. முக்கியமான வார்த்தை, நல்ல முக்கியமான வார்த்தை. இதெல்லாம் எப்படி நடக்கும்? என்னைய பாருங்க, எடுத்துட்டு என்னைய பாருங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 6-7 எடுத்துட்டு என்னைய பாருங்க, என் முகத்தை பாருங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்? அப்படியே கண்ண போடுங்க, தூங்கிடாதீங்க, கண்ண போடுங்க, ஒரு செகண்ட் கண்ண போடுங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்? அப்படியே கண்ணபடி நான் சொல்றதை மட்டும் கவனிங்க. இது எப்படி நடக்கும்? என் வாழ்க்கை எப்படி கட்டப்படும்? தனியா இருக்கிறேன், அனாதையா இருக்கிறேன், உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை, எப்பேற்பட்ட சூழ்நிலை, எங்க குடும்பம் ஒதுக்கப்பட்ட குடும்பம், எப்படி நாங்கள் மேலே வருவோம்? எப்படி என் பிள்ளைங்களாம் படிச்சு மேலே வருங்க? எப்படி என் பிள்ளைக்கு திருமணம் நடத்தி வைப்பேன்? எப்படி என் சபை கட்டப்படும்? கையில் காசு இல்லையே, எப்படி சபையை கட்டுறது? 10 லட்சத்துக்கு மேலே வேணுமே, எப்படி கட்டுறது? குடும்பத்தை எப்படி நடத்துறது? பிள்ளைக்கு திருமணம், கையில் காசு இல்லை, எப்படி நடக்கும்? பிள்ளை கீழ்ப்படியாத பிள்ளை எப்படி மாறும்? திருந்தாத கணவர் எப்படி திருந்துவார்? திருந்தாத மனைவி எப்படி திருந்தும்? என் குடும்பம் இப்படி அலங்கோலமாக கிடக்குதே, என்னால் ஒன்றும் முடியலையே என்று வேதனைப்படுகிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. வசனத்தை படிங்க. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. என்னைய பாருங்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கீல்ல, என்னோட கண்ணை முடிக்குங்க, அப்படியே வாசிக்கங்க, ஒருத்தர் மட்டும் வாசிங்க, மீதி பேர்லாம் கண்ணை மூடி கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ உன் சொந்த பலத்துல பண்ணிடுற, நாளைக்கு நான் பண்ணிடலாம், முடிச்சிடலாம், இன்னைக்கு போய் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற. உன் சொந்த பலத்துல நீ போவாத, பலத்தினாலும் அல்ல. என்னால முடியும், அவங்கள கூட்டு போவேன், எங்களை கூட்டு போவேன், நீங்க அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், எனக்கு அவ்வளவு பெரிய ஆள் நானு அப்படின்னு சொல்லி அந்த பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாமாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிற. கரங்களை ஒரு மாதிரி கத்திரமைப்படுத்துவோமா? திருச்சபையை கட்டுவதற்கு பண உதவி, எல்லா காரியமும் ஒன்னால முடியாது, ஆனால் தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். குடும்பத்தை கட்டுறதுக்கு, பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு, கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர, கண்ணீர் கவலை கஷ்டத்திலிருந்து வெளியே வர தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். தேவனுடைய எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தில் அப்படியே சொல்லுங்க, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். என் வாழ்க்கையை கட்டுவதற்கு தேவனுடைய ஆவியினால் ஆகும், தேவனுடைய ஆவியினால் ஆகும், தேவனுடைய ஆவியினால் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால் ஆகும். உன்னால முடியாது மகனே, உன்னால முடியாது மகளே, ரொம்ப போராடிட்ட, ரொம்ப நீ சோர்ந்து போயிட்ட, நீ என் சமூகத்தில் வந்து உட்காரு. என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும், நான் நினைச்சா எல்லாம் ஆகும். ஓ, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஓ, அப்படி அன்னை பாஷையில தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஓ, என்னால முடியாதுன்னு சொல்றியா? ஓ, அவர் சமூகத்தில் ஒப்பு கொடு. ஏசப்பா, என்னால முடியலப்பா, இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா, என் உடம்புல உயிர் மட்டும் தான்ப்பா இருக்கு, இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா. அப்படியா? ஒப்புக்கொடு. வாய்களை திறந்து கண்களை மூடி ஏசப்பாவோட சமூகத்துல ஒப்புக்கொடு. அப்பா, என்னால இதுக்கு மேல முடியாதுப்பா, கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்குப்பா, என் பிள்ளைகள் தறிக்கட்டு போயிட்டு இருக்குங்க, என் கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு, புள்ள ஒரு சைடு, ஆளுக்கு ஒரு சைடு போயிட்டு இருக்கோம். அப்பா, உம்முடைய ஆட்டுப்படுத்த ஆகும். ஓ, உம்முடைய ஆவியினால் கட்டுப்படுத்த ஆகும். சத்தத்தை உயர்த்தி உம்முடைய ஆவியினால் கட்டுப்படுத்த ஆகும். கரங்களை உற்சாகமா தட்டி, அப்பா, உம்முடைய ஆவியினால் ஆகும் சொல்லுங்க. உம்முடைய ஆவியினால் ஆகும்பா, உம்முடைய ஆவியினால் ஆகும் தகப்பனே. நீங்க நினைச்சா ஆகும்பா. ஓ, கர்த்தர் செஞ்ச, கர்த்தர் நினைப்பது ஓ மட்டுமே நடக்கும். மனிதர்களை நம்பாதே, எந்த மனிதர்களை நம்பாதே. கடைசி வரை கூட இருப்பேன்னு சொன்ன மனிதரை நம்பாதே. உனக்கு இதை நான் செய்வேன், இதை நான் தருவேன்னு சொன்ன மனிதர்களை நம்பாதே. ஓ, தேடி போய் பார்த்தா ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஆவியினால் நான் நினைச்சா எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியினால் எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது உன் வாழ்க்கையில எல்லா ஒழுங்கின்மை ஒழுங்காகும், எல்லா கரடுகளும் செவையாகும், எல்லா பள்ளங்களும் நிரப்பப்படும், எல்லா கோணல்களும் நேராகும், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. கரங்களை தட்டி கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. கரங்களை உற்சாகமா தட்டி வாய்களை விரிவாய் திறந்து ஏசப்பான்னு கூப்பிட்டு பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கோ. குடும்பத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கோ. ஓ, கடன்ல இருந்து விடுதலை பெற்றுக்கோ. வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கோ. ஹல்லேலூயா. ரீகா லகா ஷது ராமா லகா ராதா லபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். பாஸ்டரம்மா எந்திரிச்சு அப்படியே, பாஸ்டரம்மா எந்திரிங்க. தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். தேவனுடைய ஆவியினால் எல்லாம் செவுத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். அந்த செவுத்துல போய் கைகளை வைத்து, ஓ, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். பிரச்சனைகள் வரதான் செய்யும், போராட்டங்கள் வரதான் செய்யும். தகப்பனே, எங்களோடு கூட நீர் இருக்கிறீரப்பா. எல்லா தசனாய் பொசனாய் எல்லா ஆவிகளையும் துரத்தி விட, விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியத்தையும் நிர்மூலமாக்க ஓ கர்த்தரால் ஆகும். கர்த்தரால் ஆகும். என்ன நீ முடியாதுன்னு நினைக்கிறியோ? என் வீட்டுக்காரர் ரட்சிக்கவே படவே மாட்டார், ரொம்ப வருஷமா ஜெபம் பண்ண நினைக்கிறியா? கர்த்தர் உனக்கு தான் சொல்றாரு, உன் குடும்பத்தில் இருக்கோம் ரட்சிக்கப்படல, நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல, இந்த வருடத்துல கர்த்தர் முழுசு குடும்பம் முழுவதும் ரட்சிக்க போறாரு. குடும்பம் முழுவதும் ரட்சிக்க போறாரு. ஓ, சபையை எடுத்து பெரிதாய் கட்டுவது போல உன் வாழ்க்கை கட்டப்படும். உன்னுடைய வாழ்க்கை கட்டப்படும். ஓ, பிள்ளைக்காக ஜெபிக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வருடத்திலே நிச்சயம் உனக்கு ஒரு அப்பா பிள்ளையை கொடுப்பேன். இந்த வருடத்தில் நிச்சயமாக உனக்கு நான் திருமணத்தை ஏற்படுத்தி தருவேன். இந்த வருடத்தில் நிச்சயம் உன் கடன் தீரும். இந்த போகிறாய், கர்த்தருக்காக குடும்பமாய் ஊழியம் செய்ய போகிறாய், நல்ல வேலையில உட்கார போற, நல்ல சம்பள உயர்வு தர போற. கர்த்தர் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ஓ, இப்ப இருக்கிற சூழ்நிலை நீ பார்க்காத, இப்ப நீ இருக்கிற கஷ்டப்பட்டு இருக்க இதை பார்க்காத. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த போறாருல, அதை நினைச்சு அவருக்கு நன்றி சொல்லு. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நீர் என்னை உயர்த்த போகிறீர், உமக்கு நன்றி. நீர் என்னை உயர்த்த போகிறீர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களாம். அப்பா, நீர் என்னை உயர்த்த போகிறீர், உமக்கு நன்றி. என் குடும்பத்தை உயர்த்த போகிறீர், உமக்கு நன்றி. என் கடனை தீர்க்க போகிறீர், உமக்கு நன்றி. இந்த வருடத்தில் எனக்கு திருமணத்தை ஏற்படுத்தி தரப்போகிறீர், உமக்கு நன்றி. இந்த வருடத்தில் சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, ஜீவனை, பரிசுத்தத்தை, பாதுகாப்பை தரப்போகிறீர், உமக்கு நன்றி, 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 நன்றி. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன் குடும்பம் கட்டப்படும், உன் தனிப்பட்ட வாழ்க்கை கட்டப்படும். ஓ, புறஜாதிகள் மத்தியில அவமான சின்னமா இருக்கிறாயா? இல்ல இல்ல, நீ பட்ட வெட்கத்துக்கு பதிலாக கடவுட்ட தரையா உயர்த்த போறாரு. கர்த்தருடைய இரட்டத்தரையா உயர்த்த போறாரு. மற்றவர்களுக்கு முன்பாக அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தலை குனிந்து நின்னாயா? வேதனைப்படுறியா? கர்த்தர் உன்னை பார்த்தா சொல்றாரு, ஓ, உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன் என்று கதை சொல்கிறார். செருபாபேலே, உன் கையில் உள்ள தூக்குநூலை கர்த்தர் பார்த்து சந்தோஷப்படுகிறாரா? 4ஆம் வசனம், ஓ 4ஆம் அதிகாரம். அப்படியே நீங்க அப்படி கண்ண முடிக்கீங்க, அப்படியே கண்ண முடிக்கீங்க. ஒருத்தவங்க மட்டும் வாசிப்பாங்க, நீங்க நல்லா கவனிங்க, கண்ண முடி. சகரியா 4ஆம் அதிகாரம் 6-7 படிச்சிட்டீங்களா?
10ஆம் வசனம் படிங்க. 10ஆம் வசனம். 7ஆம் வசனம் படிங்க. 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே. நல்லா கவனிங்க. ஓ விரோதமா பண்றானா? கர்த்தர் சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். பிசாசு உனக்கு விரோதமா வருதா? மனுஷர்கள் உனக்கு முன்பாக வராங்களா? கர்த்தர் சொல்றாரு, ஏய் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சொல்லு. ஓ ஓ ஓ ஓ சொல்லு. செருபாபேலுக்கு முன்பாக. சரி, எனக்கு முன்பாக சொல்லுங்க. செருபாபேலாகிய எனக்கு முன்பாக சொல்லுங்க. செருபாபேலாகிய எனக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், இருக்கிற இடம் தெரியாமல் இல்பொருள் ஆவாய். ஓ தலைக்கல்லாகிய இயேசுவை கொண்டு வருகிறோம். எப்படியா நடக்க போறது? மலை போல பிரச்சனையா? நொறுக்கலாம் மாட்டாரு. நொறுக்கி ஒண்ணு இல்லாம இருந்த தடயமே இல்லாம தரை மட்டும் ஆக்கி போடுவாரு. எப்படி? தலைக்கல்லாகிய இயேசுவை கொண்டு வருகிறோம் சொல்லு. தலைக்கல்லாகிய இயேசுவை கொண்டு வருகிறோம். கிருபை உண்டாவதாக சொல்லுங்க. கிருபை உண்டாவதாக. கிருபை உண்டாவதாக. என் குடும்பத்தில் கிருபை உண்டாவதாக. என் சபையில கிருபை உண்டாவதாக. என் வாழ்க்கையில் கிருபை உண்டாவதாக. இயேசுவை கொண்டு வருகிறேன். 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 கிருபை உண்டாவதாக. 10ஆம் வசனம். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்தின் அஸ்திபாரம் போட்டது. எப்படியா? செருபாபேலுடைய கை இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே அதை முடித்து தீர்க்கும். சத்தமா, அவன் கைகளே அதை முடித்து தீர்க்கும். நீ இன்னைக்கு எழும்பி இருக்க. ஏசப்பா கிருபையால இந்த திருச்சபையை கட்டலாம் என்று சொல்லி, உன் குடும்பத்தை கட்டலாம் சொல்லி, உன் வாழ்க்கையை கட்டலாம் சொல்லி இன்றைக்கு நீ எழுந்திருக்கியா? கர்த்தர் ஒன்னப்பதான் சொல்றாரு, அவனுடைய கை அதை கட்டி தீர்க்கும், கட்டி முடிக்கும். உன் குடும்பம் ஒன்னால தான் கட்டப்படும். அற்பமான ஆரம்பத்தை. ஏய் கையில ஒண்ணுமே இல்ல, பிச்சைக்கார மாதிரி கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கியா? காசு பணம் இல்லாம இருக்கியா? ஓ கர்த்தர் சொல்றாரு, அற்பமான. யார் அசட்டை பண்ண? யார் அதை அசட்டை பண்றது? பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்கள். கையில காசு இல்லாம இருக்கலாம், ஒண்ணு இல்லாம இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அற்பமான நீ எல்லாம் வந்து சாதிக்க போறியா? என்னத்த நீ கிழிக்கிற நான் பாக்குறேன் அப்படின்னு பாக்குறாங்களா? கர்த்தர் சொல்றாரு, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறது யார்? ஓ உன் கையில இருக்க பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்கள். ஓ கர்த்தருடைய 7 கண்கள். தகப்பனே பிள்ளைகளுக்கு காட்சி கொடுங்க தகப்பனே. கர்த்தருடைய 7 கண்கள். ஓ உன் கையில இருக்க இந்த காரியத்தை பார்த்து ஓ தூக்கு நூலை சந்தோஷமா பாக்குது. நீ ஆரம்பிச்சிருக்கியா? கர்த்தர் உன்னை சந்தோஷம், சமாதானத்தை ஆரம்பிச்சிருக்கியா? சந்தோஷம், கர்த்தர் சந்தோஷமா பாக்குறாரு. குடும்பத்தை கட்டலான்னு ஆரம்பிச்சிருக்கியா? கர்த்தர் சந்தோஷமா பாக்குறாரு. இன்னையில இருந்து நான் ஜெபம் பண்ண போறேன், பைபிள் படிக்க போறேன்னு முடிவு பண்ணிருக்கியா? கர்த்தர் உன்னை சந்தோஷமா பாக்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் கையில இருக்க தூக்கு நூலை பாக்குது. அப்படியே கண்ண முடிக்குங்க. இந்த தூக்கு நூல்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? கிராமத்துல எல்லா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா வீடு கட்டும்போது அந்த ஒரு நூல் மாதிரி ஒன்று கட்டை மாதிரி வச்சு அந்த தொங்க விடுவாங்க. அதுக்கு மட்டம் பார்க்கறது. கர்த்தர் சொல்றாரு, நீ கட்ட போறீல, ஒவ்வொரு செங்கக்கெல்லாம் நீ உன் வாழ்க்கையை கட்ட போறீல, உன் வாழ்க்கையை நல்லதா ஒரு முயற்சி எடுத்து பண்ணலாம் நினைக்கிற, சபையை கட்ட போறீல, ஒவ்வொரு கல்லிலும் ஓ நான் சரியா இருக்கான்னு பார்த்து உன் குடும்பத்தை கட்ட போறேன், பார்த்து உன் வீட்டை கட்ட போறேன், பார்த்து சபையை கட்ட போறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஓ உன் கையில இருக்க தூக்குருள்ள பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. நீ கட்டு மகனே, நீ கட்டு மகளே, நான் உன் கூட இருக்கேன். என்னுடைய 7 கண்ணு உன் கூட இருக்கு, என்னுடைய 7 கண்கள் உன் கூட இருக்கு. நீ ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் போதும் நான் சரியா இருக்கான்னு பார்த்து உன் வாழ்க்கையை கட்ட போறேன். உன் வாழ்க்கையை நான் கட்ட போகிறேன், உன் வாழ்க்கையை நான் கட்ட போகிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி எழுந்து நிற்கலாம். சேனைகளின் கர்த்தர். கண்ணை முடிக்கங்க. அப்படியே பைபிள் வரமாஸ்ட் எழுந்து நின்று கர்த்தர் சொல்ல, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கண்ணத்தோட கூட கண்ணை மூடி எந்திச்சு நின்று அப்படியே ஏசப்பாட சமூகத்தில் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஓ நீ ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிற? இல்ல, ஏசப்பா நினைச்சாருன்னா உன்னை எங்கேயோ கொண்டு போயிடுவாரு, சூப்பரா உயர்த்திடுவாரு. கர்த்தரனை உயர்த்த போறாரு, யாராலையும் தடுக்க முடியாது. ஓ எந்த பர்வதமோ பிசாசோ நிர்மலமாய் போயிடும். உன்னை உயர்த்துறன்றது உறுதி. உன்னை கன்ஃபார்மா கர்த்தரை உயர்த்த போறாரு. ஓ வாழ்க்கையை கட்ட போறாரு. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மூளைக்கு தலைக்கல் அஸ்திபாரம் அவரே, கண்மலை கிறிஸ்துவே. அவருக்குள் வேர்கொண்டு அவருக்குள் கட்டப்பட்டு அவருக்குள் நடந்து கொள்வோம். சொல்லுவோம் மூளைக்கு தலை. சத்தத்தை உயர்த்தி பாருங்க, கரங்களை உற்சாகமா தட்டி. உன் குடும்பத்தை கட்டுறாரு கர்த்தர். ஓ அவருக்குள் மேற்கொண்டு அவருக்குள் கட்டப்பட்டு அவருக்குள் நடந்து கொள்வோம். எப்படியா? கண்ணமுடு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியினாலாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியினாலாகும் ஓ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஓ கிருபை உண்டாவதாக. ஓ கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி ஏசப்பா கிருபை உண்டாகட்டும். கேளு கேளு. கிருபையை பெற்றுக்கோ, கிருபையை பெற்றுக்கோ. ஜெபம் பண்ணணுமா, பைபிள் படிக்கணுமா, கிருபைக்காக. ஓ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல. இன்றிலிருந்து ஜெபம் பண்ணு, இன்றிலிருந்து பைபிள் படி. தேவனுடைய ஆவியினால் நடக்கும். நீ முயற்சி எடு. ஓ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல. ஓ அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன், பேக்ரவுண்ட் எல் ஷடாயா, எல் ஷடாய். ஓ ஓ முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தினது பெரியதே. செருபாபேல் கையில் உள்ள தூக்கு நூலை பார்த்து தேவ கண்கள் மகிழ்கின்றதே. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தினது பெரியதே. செருபாபேல் கையில் உள்ள தூக்கு நூலை பார்த்து தேவ கண்கள் மகிழ்கிறதே. ஆரம்பம் அற்பமானது, 10 பைசா இல்ல கையில, ஆனா முடிவு ஓ கோடி கோடியா கர்த்தர் உயர்த்த போறார். சந்தோஷம் அடைகிறது சத்தமா. ஆரம்பம் அற்பமானது, முடிவும் சம்பூர்ணமே. 7 கண்கள் மகிழ்கிறதே, சந்தோஷம் அடைகிறதே. ஒன்ஸ் மோர். ஆரம்பம் அற்பமானதே, முடிவு சம்பூர்ணமே. நீ இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்காத, இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்காத. கர்த்தரோட சூப்பரா உயர்த்த போறாரு, அதை நினைச்சு பாரு. ஓ ஆரம்பம் அற்பமானது, முடிவு ஹல்லேலூயா. கண்கள் மகிழ்கிறதே, சந்தோஷம் அடைகிறது. எல்லாரும் சொல்லுவோமா? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஓ ஜீசஸ் ரிகலதரபலக. கிருபை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கிருபை உண்டாவதாக. புதிய துவக்கம் என்ன பேர், புதிய ஆரம்பம் தொடங்கிடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீசஸ் புதிய துவக்கம் தொடங்கிடும் நேரம் என்ன பேரின்பம். ஹல்லேலூயா. புதிய ஆரம்பம் தொடங்கிடும் நேரம் என்ன பேரின்பம். இதெல்லாம் எப்படி நடக்கும்? பலத்தினாலும், உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல. நீ ஒரு ஆளே கிடையாது. ஆனால் இதெல்லாம் செய்கிறது பேக்ரவுண்டு. ஓ ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம். ஓ தேவனுடைய ஆவி. ஓ அந்த எல் ஷடாய் தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் சிறுகம், நீங்க பிறகு உதவி பண்ணுங்கப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி கத்துக்கு நன்றி செலுத்துவோம். நல்லா உற்சாகமா ஒரு ப்ராஃபட்டிக் மெசேஜ் கர்த்தர், ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, எல் ஷடாய் தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். விரோதமாக கிரியை செய்கிற பெரிய பர்வதம், பெரிய பிசாசு, சிறிய பர்வதம், சிறிய பிசாசு எல்லாம் நிர்மலமாகி போகும், சமபூமியாகி போகும். இயேசுவின் மறுபேர கிருபைதான். இயேசுவாகிய அவருடைய கிருபையை, அல்லேலூயா, மூளைக்கு தலைக்கல்லான நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நாம் கொண்டு வருவோம், எதிர்த்து நிற்போம். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக.
இயேசுவின் நாமத்தில் எங்களை படைக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை, ஆசீர்வாதம் இப்பொழுது சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோட வருகை பரியந்தம் இருப்பதாக.